கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற வாழ்த்துகளோடு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலும் நாம் மீண்டுமாய் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய சத்தியங்களை தியானிக்க தேவன் கொடுத்திருக்கிற அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் வேதத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள். அப்ப இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை தான் பார்க்க போறோம். இவரை குறிச்சு சண்டே கிளாஸ்ல பாட்டெல்லாம் கூட பாடியிருப்பாங்க. நம்ம பார்க்க போகிற கதாபாத்திரத்தின் பெயர் சகேயு. வாசிங்க லூக்கா 19 அதிகாரம் 1-10 வசனங்கள் நம்ம தொடர்ச்சியா வாசி முடிச்சிடலாம். லூக்கா 19 1-10 வரைக்கும். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐசுவரியவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனைக் கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதைக் கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்பச் செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்ப பாத்தீங்கன்னா இந்த சகேயுவை குறிச்சு இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்கள்ல லூக்கா மட்டும்தான் பதிவு செஞ்சிருக்கிறார். வேற யாருமே பதிவு செய்யல. அடுத்து நம்ம பார்க்கிறோம் வெறும் 10 வசனங்கள்ல சகேயுவை பத்திய முழு சரித்திரங்களும் இதுல அடங்கி இருக்குது. அதனால நம்ம நிறைய காரியங்கள் ஆராய்ச்சி பார்த்து சகேயு யாரு என்னன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வசன பகுதிகள் தேவையில்லை. வெறும் இந்த 10 வசனங்களை நம்ம தியானிச்சாலே போதும். சகேயுவை பத்தி முழு காரியங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியா புரிந்து கொள்கிறதுக்கு இது மிக ஒரு எளிமையா இருக்கு. ஏன்னா ஒரு சில நபர்களை குறிச்சு தெரிஞ்சுக்கணும்னா ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, போய் வர வேண்டியதா இருக்கு. ஆனா சகேயுவை பத்தி வேற எங்கேயுமே சொல்லப்படல. இவ்வளவுதான் சகேயுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அந்த கதாபாத்திரம் சகேயு, இவரை பத்தி வேதம் சொல்லும் போது ஆயக்காரனாகிய சகேயு அப்படின்னு கூட வருது. சகேயு அப்படிங்கிற பேரினுடைய அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா பியூரிட்டி, அதாவது சுத்தம். அதான் சகேயுங்கிற பேரினுடைய அர்த்தமா கூட இருக்குது. அப்ப இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவர் ஆயக்காரர்களுக்கு தலைவன் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் இவருடைய உருவத்தை பத்தி பார்க்கும்போது இவர் உருவம் எப்படிப்பட்டது, கொஞ்சம் குள்ளமான உருவம் உள்ளவரா இவர் இருக்கிறாரு அப்படின்னு கூட பார்க்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆயக்காரன் அப்படிங்கும் போதே விசேஷமா சொல்லணும்னா அநியாயமா வரி வசூல் செய்கிறவர் தான் டாக்ஸ் கலெக்டர். அதுலயும் விசேஷமா ஹவுஸ் டாக்ஸ் கலெக்டரா தான் யார் இருந்திருக்கிறார்னா இந்த சகேயு இருந்திருக்கிறார். நிறைய அந்த மாதிரி கலெக்ட் பண்றவங்களுக்கு ஆயக்காரர்களுக்கு இவர் என்னவா இருந்திருக்கிறார்னா ஒரு தலைவரா கூட இருந்திருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சகேயு நல்லவரா கெட்டவருங்களா? ஜனங்களுக்கிட்ட அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா 19 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அப்ப நம்ம பார்க்கிறோம் சகேயுவை குறித்து அங்க இருக்கிற யூத ஜனங்கள் அவருக்கு கொடுத்த நல்ல ஒரு சாட்சி. என்ன சாட்சி? பாவியான மனுஷன் அப்படிங்கிற ஒரு சாட்சியோட என்ன பண்ணிருக்கிறார்னா இவர் ஜீவிச்சிருக்கிறார் அப்படின்னு கூட பாக்குறோம். ஏன் சகேயுவை பார்த்து பாவியான மனுஷன் எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஆயக்காரர்களையே பொதுவா யூத ஜனங்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. பாவிகளோட என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்து பேசுகிறவர்கள் தான் இந்த ஆயக்காரர்கள் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய காலத்துல யோவான் ஸ்நானன் காலத்திலே நீங்க பாத்தீங்கன்னா ஆயக்காரரும் பாவிகளும் அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்தே வரும். நம்ம மத்தேயு கதாபாத்திரத்தை பார்க்கும்போது கூட இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த ஆயக்காரர்கள் அப்படிங்கும்போது இவங்க யூத ஜனங்களுக்கு விசுவாசமா இருக்க மாட்டாங்க. இவங்க யூதர்கள் தான், ஆனா ரோம அரசுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க விசுவாசமா இருப்பாங்க. யூதர்கள் அந்த ஆயக்காரர் அப்படிங்கிற வேலையே ரொம்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய பாவமான தொழிலா நினைச்சாங்க.
எப்படி ஒருத்தர் பாவம் செய்கிற ஒருத்தரை எப்படி பார்ப்பாங்களோ இந்த வேலை செய்யறவரை கூட அப்படித்தான் பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம பாஷையில சொல்லணும்னா, டாஸ்மார்க்ல ஒருத்தர் வேலை செஞ்சாருன்னா அவரை நம்ம எப்படி பார்ப்போம்? சத்தியமும் கேட்கிறாருங்க, ஆனா போய் டாஸ்மார்க்ல வேலை செய்யறாருங்க, எப்படிங்க அவரால் அந்த பாட்டெல்லாம் எடுத்து கொடுக்க முடியுது? அவர் குடிக்கலனாலும் எப்படிங்க அடுத்தவங்களை குடிக்கிறதுக்கு அவரால் எப்படிங்க அந்த மாதிரி ஒரு அனுமதி கொடுக்க முடியுது? நம்மளால என்ன பண்ண முடியாது? அதை ஜீரணிக்க முடியறது இல்ல. அவங்க குடிக்கலனாலும் அவங்க காசு வாங்கிட்டு குடிக்கிறதுக்கு பாட்டில் எடுத்து கொடுத்தாங்கனாலே அவங்க நம்மளால என்ன பண்ண முடியல. அத உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி அன்னைக்கு ஆயக்காரர்கள், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஆனா ஜனங்களுக்கு பார்க்கறதுக்கு அவங்கள ரொம்ப பாவிகள் அவங்க நினைச்சாங்க. ஏன்னா இவங்க வரி வசூலிக்கிறவங்க அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நேர்மையான முறையில அந்த வரி வசூல் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு கணக்கு காமிச்சிருவாங்க. இவங்க அதை விட அதிகப்படியா என்ன பண்ணுவாங்கன்னா வரி வசூல் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அதை என்ன பண்ணதுன்னு கண்டுக்காது. நீங்க எங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க, உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வசூல் நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டதுனால இவங்க யூதர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த தொழில அவங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைச்சிச்சு. இந்த தொழிலை பத்தி சொல்லும் போது இது ரொம்ப லஞ்சம், கொடூரத்தனம் நிறைந்த ஒரு தொழில் தான் இந்த ஆயக்கார தொழில் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். இந்த ஆயக்காரர்கள் ரோம அரசுக்கு விசுவாசமாக இருந்து தங்களுடைய சொந்த ஜனங்களை கொடுமைப்படுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. அதனால இந்த ஆயக்காரர்னாலே யூத ஜனங்களுக்கு மைண்ட்ல அவங்க ஒரு பாவிகள் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு. இந்த பாவிகளுக்கெல்லாம் யார் தலைவரா இருக்கிறா? இங்க சகேயு ஒரு தலைவரா கூட இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். இப்படி இருந்த அந்த சகேயு என்ன பண்ணார்னா, இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்க அவரை தேடினாரு, ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஒரு காட்டத்தி மரத்துல ஏறிட்டாரு. இயேசு பார்த்து சகேயுவே இறங்கி வா அப்படின்னு சொன்ன உடனே இறங்கி வராரு. அடுத்து தான் செஞ்ச தவறுகளை தானா முன் வந்து என்ன பண்ணாருன்னா அங்க அறிக்கையிடுறாரு. செஞ்ச தவற சரி கூட செஞ்சுக்கிறாரு. கடைசியா ரட்சிப்பை கூட பெற்றுக் கொள்கிறார். இதுதான் நம்ம இவரை பார்க்கிற முழு விஷயங்கள். அப்ப முடிஞ்சிருச்சு, சரிங்களா? இப்ப நம்ம அதுக்கு உள்ள போய் என்ன காரியங்கள், இதுல நமக்கு என்ன பாடங்கள் தேவன் வச்சிருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். அப்ப முதல் காரியம் என்ன அப்படின்னா, சகேயு தன்னுடைய சொந்த ஜனங்கள்னால பகைக்கப்பட்டவரா வெறுக்கப்பட்டவரா இருந்தாரு. இதுதான் முதல் காரியம் அவர்கிட்ட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, நாம கூட இன்னைக்கு நம்ம குடும்பத்தாரால சொந்தக்காரங்கனால புறக்கணிக்கப்பட்டவங்களா வெறுக்கப்பட்டவங்களா நாம இருக்கலாம். அப்ப நல்லா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னாலே அவங்க கண்டிப்பா இந்த உலகத்தால என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வெறுக்கப்படக்கூடியவர்களாகவும் பகைக்கப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. எப்ப தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கும் போது இந்த உலகம் அவங்களை பகைக்கும். உலகத்தோட ஒத்துவாள் அப்படிங்கறத அவங்க கையில எடுத்துக்கிட்டு உலகத்துக்கு ஒத்த வேஷம் சரிச்சிட்டாங்கன்னா இந்த உலகம் என்ன பண்ணாது அவங்கள பகைக்க. இன்னைக்கு நம்மளும் கூட பாருங்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு பைபிள் சம்பந்தமா ஏதோ ஒரு காரியம் பேசினா அவனும் தான் பைபிள் படிக்கிறான், அவனும் தான் சர்ச்சுக்கு போறான், ஒன்ன மாதிரியா அப்படின்னு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா அந்த உலகம் வரிஞ்சு கட்டுது. ஏன்? அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, உலகத்துக்கு ஒத்து போயிருக்கிறாங்க. அவன் பண்டிகைனா வரலையா, அவன் கல்யாணம்னா சர்ச்சுக்கு போகாம வரலையா, அவன் இதெல்லாம் செய்யலையா, நீ மட்டும் என்னமோ பெருசா நீ தான் பைபிள் படிக்கிற மாதிரி இது பண்ணிக்கிற. அப்ப அந்த உலகத்தோட ஒத்து போனா அவங்கள உலகம் ஆதரிக்குது. ஆனா அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம நம்ம ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழணும்னு பார்த்தோம்னா இந்த உலகம் கூட நம்மள என்ன பண்ணும், நம்மளை பகைக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட சொன்னாரு, உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே அது என்னை பகைத்த. அப்ப உலகம் என்ன பண்ணும், பகைக்கும் அப்படிங்கிறது நமக்கு உறுதி ஆகுது. அப்ப பாத்தீங்கன்னா உண்மையாய் ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தார் கூட பகைப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்களாம் கூட பகிப்பாங்க. இன்னும் கூட பாத்தீங்கன்னா சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம், இந்த சத்தியத்துக்குன்னு நம்ம நிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தோம்னு வைங்களேன், கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் கூட நம்மள என்ன பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், பகைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும். அப்ப அங்க சகேயுவ எல்லாருடைய உறவினர்கள் சொந்த ஜனங்கள் பகைச்சாங்க. இன்னைக்கு நம்மளையும் கூட அது போல பகைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நாம இருப்போம். இதுக்கு வேதத்துல நம்ம பார்த்துட்டோம்னா வேதத்துல அருமையான சகோதரர்கள் இருக்கிறாங்க. விசேஷமா எடுத்துக்கிட்டோம்னா யோசேப்பு அவங்க சகோதரர்கள் பகைச்சாங்களா? ஆமா, ரொம்ப பகைச்சாங்க, குழிக்குள்ள கூட தூக்கி போட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்கிறோம், இயேசு அவருடைய சகோதரர்கள் பகைச்சாங்களா? ஆமா, அவர் என்ன சொன்னாலும் அவங்களால புரிஞ்சுக்க முடியல. நீ என்ன பிரபலம் ஆகணுங்கிற மாதிரி பாக்குறோம், நீ பிரபலம் ஆகுற மாதிரி தான் ஒரு சில காரியம் செய்யற, அதை போய் எல்லா ஜனத்துக்கு முன்னாடி செய்யி. ஏன்னா பிரபலமா ஆகணுங்கிறவன் தனிமையில ஒரு 2 பேருக்கெல்லாம் எதையும் செய்ய மாட்டான், கூட்டத்துக்கு தான் செய்வான், நீ போய் அதை செய் அப்படின்னு சொல்லி அவங்க சகோதரர்கள் கூட அவரை புரிஞ்சுக்காம பேசுனதை நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்ம பார்க்கணும் தாவீது அவங்க அப்பாவுக்கு மொத்தம் எத்தனை பசங்க? ஈசாய்க்கு 8 பசங்க. யாரு 8வது பையன்? பொதுவா 8 குட்டி சவுரு அப்படிமாங்க, சரிங்களா? அதனால அவங்க அப்பா அப்படி நினைச்சாரு என்னமோ. இனி வரும் காலங்களில் தாவீதை குறிச்சுதான் ரெகுலரா ஒரு ஸ்டடி பண்ணலாம்னு கூட இருக்கிறோம், பார்ப்போம், சரிங்களா? அப்ப தாவீது அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா எல்லார விட கடைசி, சரிங்களா? சாமியல்கிட்ட கூட்டிக்கிட்டு வரும்போது கூட அவங்க அப்பா யார மறந்துட்டாரு? தாவீதை மறந்துட்டார். ஆனா இப்படி மற்றவர்களால பகைக்கப்பட்ட
மற்றவர்களால வெறுக்கப்பட்ட, மற்றவர்களால ஒதுக்கப்பட்டவங்க தான் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப விசேஷித்த விதமா தேவனால பயன்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஏன் தேவன் அவருடைய பிள்ளைகளை ஒரு சில நேரங்கள்ல எல்லாரும் பகைக்கிறதுக்கும் கைவிட்டுறதுக்கும் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 105:19, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்ப தேவன் நம்மளை குறிச்சு ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு. அந்த சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் அவருடைய வசனம் நம்மளை என்ன பண்ணுமா, புடமிடுமா. அப்படி புடமிடும் போது என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல 25 வாசிங்க. தம்முடைய ஜனங்களை பகைக்கவும். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாகணும். இப்படியே விட்டா அந்த ஜனங்கள் எகிப்திலே ரொம்ப சுகமா இருந்துட்டே இருந்துருவாங்க. இப்ப என்ன பண்ணணும்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஒரு மிகப்பெரிய கானானுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை மத்த ஜனங்கள் என்ன பண்ணணுமா, பகைக்க வைக்கணும். அப்புறம் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும், ஏமாத்தக்கூடிய ஒரு வழிக்குள்ள நடத்தணும். அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். யாருடைய இருதயத்தை தேவன் மாத்தினாரா? எகிப்தியருடைய இருதயத்தை மாத்தினாராம். இவ்வளவு நாள் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க தான் அந்த எகிப்தியர் இஸ்ரேல் ஜனங்களோட. இஸ்ரேல் ஜனங்களுக்கு நல்ல ஒரு உதவியா இருந்தவங்க தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோன்னு அவங்க எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்களை? பார்வோனும் ரொம்ப நேசிச்சுக்கிட்டு இருந்தவர் தான். இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? அவங்கள ஒரு வெறுப்பா பார்க்க ஆரம்பிக்கிறார். இதையெல்லாம் செஞ்சது யாரு? தேவன். இங்க பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. தம்முடைய ஜனங்களை, அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை பத்தி தான் சொல்லியிருக்கோம். அதாவது எகிப்துல இருக்கும்போது 24 பாத்தீங்கன்னா, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். தம்முடைய ஜனங்களை பகைக்கவும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, பின்னாடி என்ன பண்றாரு? அந்த ஜனங்களையே பகைக்கவும். தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு சூழலை தேவனே அங்க அனுமதிக்கிறார் அப்படின்னு கூட நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, உண்மையாய் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அவங்க ஒரு சில முடிவுகள் எடுக்கும் போது அவங்களுடைய சொந்த குடும்பத்தார் அவங்கள இருக்கலாம், இருக்காமலும் இருக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதிரி ஒரு சில உபத்திரவங்கள் தேவன் அனுமதிக்கலாம். அவங்க தகுதிக்கு அவங்க திராணிக்கு தக்க வகையில தேவன் என்ன பண்ணுவாரு? ஒரு சில காரியங்களை அவங்களுடைய வாழ்க்கையில அங்க அனுமதிப்பார் அப்படின்னு கூட பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணணும்? லூக்கா 12:32. பயப்படாதே சிறு மந்தையே. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உண்மையா இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சூழ்நிலைகளை பார்த்து பயந்துடக்கூடாது. என்ன ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு தானே நான் ஆசைப்படுறேன். ஏன் ஆண்டவரை எல்லாரும் என்ன பகிக்கிறாங்க? ஏன் ஆண்டவரை எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க? ஏன் ஆண்டவர் எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க? என் சொந்த குடும்பத்தார் கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களா ஆண்டவரே? இப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளைனா இருக்கக்கூடாது, பயந்துடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. அதனாலதான் தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்குது, பயப்படாதே சிறுமந்தையே. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் எதுக்காக உனக்கு அனுமதிக்கப்படுகிறது? உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க அப்பா பிரியமாயிட்டாரு. அதனால நீங்க பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வரும். நீங்க புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில வரும். இப்பதான் யோசேப்பை குறிச்சு பார்த்தோம். அங்க யோசேப்பு சிறைச்சாலையில கட்டப்பட்டு இருக்கிறாரு. எதுக்கு கட்டப்பட்டு இருக்கிறாரு? எதுக்கு ஏமாற்றப்பட்டு இருக்கிறாரு? எதுக்கு போர்த்திபருடைய மனைவி அந்த மாதிரி ஒரு குற்றம் சொல்லி இவரை சிறைச்சாலைக்குள்ள தள்ளணும்? எதுக்காக இவங்களாம் அதை செஞ்சாங்க? யோசேப்ப ராஜாவாக்க. சரிங்களா? யோசேப்ப ராஜாவாக்குறதுக்காக என்ன பண்ணாங்களா? போர்த்திபர் மனைவி தப்பா ஒரு ரிப்போர்ட் சொன்னாங்க. சரிங்களா? அடுத்து போர்த்திபரும் கொண்டு போய் சிறைச்சாலையில தள்ளினாரு. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் யோசேப்புக்கு விரோதமா எதுக்காக நடந்துச்சு? தேவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு யோசேப்ப ராஜாவாக்குறதுக்கு. ஆனா யோசேப்புடைய பார்வையில எல்லாமே எப்படிதான் இருந்திருக்கும்? எல்லாம் ஏன் எனக்கு விரோதமாவே நடந்துகிட்டு இருக்குது? நான் போர்த்திபருக்கு உண்மையா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். ஏன் எல்லாமே தப்பா நடக்குது? அண்ணன்களுக்கும் உண்மையான தம்பியா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், போர்த்திபருக்கும் உண்மையா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், சிறைச்சாலையில உண்மையா தான் அந்த ஒரு தரிசனத்துக்கு விளக்கம் சொன்னேன், அந்த ஆளு மறந்துட்டானே. ஏன் எல்லாமே எனக்கு தீமையா நடக்குதுன்னு போர்த்திபர் ஒரு சமயம் கலங்கி போயிருந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் தேவன் எதுக்காக அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு? யோசேப்ப ராஜாவாக்கணும்னு அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்மளையும் கூட தேவன் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வைக்கிறதுக்கு இந்த பூமியில என்ன பண்ணுவாரு?
ஒரு சில அவமானங்கள், ஒரு சில நிந்தனைகள், ஒரு சில புரிந்து கொள்ளாமைகள், ஒரு சில கைவிடுதல்கள், சரிங்களா? இப்படி அநேக காரியங்கள் அனுமதிப்பாரு. அப்ப நம்ம உறுதியா தேவன் பேர்ல வச்சிருக்கிற அந்த விசுவாசத்துல குறைவு பற்றவே கூடாது. அந்த வசனத்துல உறுதியா இருக்கணும். அப்படி இருக்கும் போது நாம ஜெயிச்சிருவோம் அந்த ஓட்டத்தை, சரிங்களா? அப்ப இங்க நாம பார்க்கும்போது சகைவை அவருடைய சொந்த ஜனங்கள் பகைத்தாங்க. நாம் தேவனுடைய உண்மையான பிள்ளைகளா இருப்போம்னா நம்மளையும் கூட தேவன் அநேக நேரங்கள்ல பகைக்கிறதற்கும் வஞ்சனையாய் நடத்துறதுக்கும் அனுமதி என்ன பண்ணிருவாரு? கொடுத்துருவாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இது போன்ற சூழ்நிலைகள்ல தேவன் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம், பயப்படாதே சிறு மந்தையே. ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். யாரும் அவங்களோட இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, திகையாதே. என்ன நான் பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி திகைச்சு போயிட வேண்டாம். நான் உன் தேவன். நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சையடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். என்ன மாதிரி ஒரு வார்த்தையை தேவன் என்ன பண்ணிருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே 13 வாசிங்க. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எத்தனை தடவை பயப்படாதே? 10வது வசனத்துல நீ பயப்படாதேன்னு ஆரம்பிக்கிறாரு. 13வது வசனத்துல நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்கிறாரு. 14வது வசனத்துல யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரேலின் சிறு கூட்டமே பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரே விஷயம் என்னன்னா, பயந்துடாதீங்க. உங்க கண்ணால பார்க்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயந்து போயிடாதீங்க. ஐயோ என் வாழ்க்கை என்ன ஆயிடுமோ, எப்படி ஆயிடுமோ, அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அப்படி நடந்துச்சே, இவங்க இப்படி முடிஞ்சு போயிட்டாங்களே, நானும் இப்படி முடிஞ்சு போயிருவனோ, ஒண்ணும் இல்லாம ஆயிடுவனோ. பயப்படாதீங்க. ஏன்னா அவங்க கூட எல்லாம் யாரும் இல்ல. ஆனா இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்க நிக்கிறேன்? உங்க வலது கையை பிடிச்சு உங்களுக்கு துணையா நிக்கிறேன், பக்கத்துல நிக்கிறேன். ஏன்னா விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதீர்கள் நிச்சயம். வசனம் சொல்லி இருக்கு, நான் உன் வலது கையை பிடிச்சு பக்கத்துல உனக்கு துணையா நிக்கிறேன்னு வசனம் சொல்லி இருக்கு. கண்ணுல பார்க்க முடியல, உறுதியா நம்புறோம். அதுதான் என்னது? விசுவாசம். இந்த விசுவாசத்தை நாம வளர்த்துக்கணும் நம்ம வாழ்க்கையில. அப்பதான் இந்த உலகத்தின் பால் வருகிற அநேக பிரச்சனைகளை நம்ம ஜெயிக்க முடியும், எதிர்த்து நிக்க முடியும், இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை நல்லபடியா ஓடி முடிக்க முடியும். இங்க சகைவ அவருடைய சொந்த ஜனங்கள் பகைச்சாங்க. நமக்கு இது போன்ற பகைகள், விரோதங்கள் வரும்போது தேவன் என் துணையா இருக்கிறார், தேவன் என்னோட கூட இருக்கிறார், இந்த உறுதி நம்ம உள்ளத்துல இருக்கணும், சரிங்களா? அதே நேரத்துல உண்மையா இருந்து இந்த உறுதி இருக்கணும், சரிங்களா? நம்ம பொய்யா இருந்துகிட்டு தேவன் கூட இருப்பார்னு நினைச்சோம்னா என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. தேவனுக்கு உண்மையா இருந்தோம்னா தேவன் நம்ம கூட இருக்கிறது 100% நிச்சயம். அப்ப பாத்தீங்கன்னா இப்படிதான் தேவன் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படிங்கிறார். இப்ப நாம பார்க்கிறோம், முதல் காரியம் நம்ம பார்த்துட்டோம், சகேவியா அவருடைய சொந்த ஜனங்கள் பகைச்சாங்க. அதே போல நமக்கு இந்த உலகத்துல பலவிதமான உபத்திரவங்கள், எதிர்ப்புகள் வரும். இப்ப அடுத்து நம்ம பார்க்கிறோம் சகேவியினுடைய இருதயம். அந்த ஆரம்ப கால கட்டத்துல இப்படி எல்லாரும் அவரை பகைச்சுக்கிட்டு இருந்தாலும் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அந்த இருதயம் ரொம்ப மேட்டிமை நிறைஞ்சதா இருந்துச்சு, ரொம்ப கடினம் நிறைஞ்சதா இருந்துச்சு, மிருக குணம் உள்ளதா இருந்துச்சு. அந்த இருதயம் மழுங்கின இருதயமா இருந்துச்சு, கொஞ்சம் கூட உணர்வே இல்லாத ஒரு இருதயமா இருந்துச்சு. எப்படி நீங்க சகைவை இப்படி குற்றம் சாட்டலாம், அப்படியெல்லாம் ஒன்னும் வசனம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மோசமான இருதயமா சகைவினுடைய இருதயம் இருந்துச்சு. எப்படி நம்ம சொல்றோம்னா, அப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறவங்கனாலதான் அந்த ஆயக்கார தொழில் செய்ய முடியும். இல்லைன்னா அந்த ஆயக்கார உணர்வு இருக்கிறவங்க, பரிதாபம் பாக்குறவங்க எந்த வேலைக்கு சரிபட மாட்டாங்க. இப்ப மிலிட்டரி மேன் ஒருத்தர் ஐயோ யாரும் செத்துற கூடாதே நினைச்சுக்கிட்டு எதிரிகிட்ட சண்டை போனார்னா அவரும் என்ன ஆயிடுவாரு, அவரை சுட்டு தள்ளிடுவாங்க. அப்ப எந்த உயிரை குறிச்சும் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாத, இரக்க குணம் இல்லாதவர் தான் என்ன பண்ண முடியும், அந்த தொழில் செய்ய முடியும். அதே மாதிரி ரத்தத்தை பார்த்தாலே மயங்கி விழுகிறவர் ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டரா இருக்க முடியுமா? அப்ப என்னன்னா, அந்த தொழில் இருக்கிறவங்க அந்த சுபாவம் உள்ளவங்களா இருந்தா தான் அந்த தொழில் செய்ய முடியும். அது போல இந்த ஆயக்காரர் தொழில் செய்யணும்னா அவங்க பயங்கர கடின இருதயம் உள்ளவங்களா இருக்கணும். இறக்கங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம, அதாவது மனுஷரை ஒரு மிருகம் மாதிரி பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும்.
அந்த எந்த விதமான ஒரு இரக்க குணமே இல்லாத ஒரு குணம் உள்ளவரா தான் சகையு கூட இருந்திருக்கிறார். அதனாலதான் அவர் அந்த ஆயக்காரர்களுக்கே என்னவா இருந்திருக்கிறாரு, ஒரு தலைவரா கூட இருந்திருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இது சகைவிய குறிச்சரோட இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம கூட ஒரு காலத்துல தேவனை அறியாதப்ப நாம கூட எப்படி இருந்திருக்கலாம்னா, ஒரு மேட்டிமை நிறைஞ்சவங்களா, யாரையும் மதிக்காதவங்களா, ஒரு கீழ்ப்படியாதவங்களா, இப்படி கூட நாம இருந்திருக்கலாம் சகைவை போல. இப்ப அடுத்து நம்ம மூணாவதா நம்ம பார்க்கிறோம், இப்படிப்பட்ட சகைவினுடைய இருதயம் என்னாச்சுன்னா ஒரு நாள் மாற்றப்படுது. எப்படி அந்த இருதயம் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கூட இருக்கிறாங்க அநேக ஆயக்காரர். திடீர்னு பிரதர் சகையோ அப்படி சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல, சார் சகையோ நாங்க இனி வேலையை விட்டுறலாம்னு இருக்கிறோம். என்னையா நல்லா தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, நல்லா தானே டாக்ஸ் வேலையெல்லாம் நல்லா கலெக்ட்லாம் நல்லா தானே கலெக்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல எங்களுக்கு ஒரு பெரிய குற்ற உணர்வு வந்துருச்சு, நாங்க இனி இந்த வேலையை விடலாம்னு இருக்கோம். ஏன் என்னாச்சு அப்படின்னா, யோவான்னு சொல்லி ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, யோவான் ஸ்நானகன். அவர் வந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் சொல்லிட்டார். என்ன சொல்லியிருப்பாரு அந்த யோவான் ஸ்நானகன்? லூக்கா 3 அதிகாரம் 12-13. ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து, ஞானஸ்நானம் பெற வர்றாங்கனாலே ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள வந்திருக்கிறாங்க. வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்க, நாங்க இந்த ஆயக்காரர் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். பாருங்க, ரோம கவர்மெண்ட் இவ்வளவுதான் டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கா, அதுக்கு மேல அதிகமா வாங்காதீங்க. போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்றான். அப்ப ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கைக்கு நீங்க வாங்கயா, இருக்கிறது போதும்னு நினைக்க ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. இங்க ஏன்னா நமக்கு ஒரு வரியில அது சொல்லியிருக்கு, யோவான் ஸ்நானகன் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த ஆயக்காரர்கள் வந்து சகைகிட்ட என்ன பேசியிருப்பாங்கன்னா, பாருங்க அதிகப்படியா டாக்ஸ் வாங்க மாட்டோம், அப்படின்னா நாங்க இந்த வேலை செய்யறோம், இல்லன்னா இந்த வேலையே போனாலும் எங்களுக்கு பரவாயில்ல, ஆனா நாங்க இனி தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ மாட்டோம், இப்படி அவங்க பேசியிருக்கலாம். திடீர்னு ஒருத்தர் வந்திருப்பாரு, லேவி, யாருங்க அவரு, மத்தேயு வந்திருப்பாரு, வந்து நான் என் வேலையை ராஜினாமா பண்றேங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னாச்சு, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடராக போறேன், நாளைக்கு கூட ஒரு விருந்து வச்சிருக்கிறேன், முடிஞ்சா வாங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு. மத்தேயு அடுத்த நாள் விருந்து வச்சாரா? இயேசு கிறிஸ்துவை சந்திச்சு அடுத்த நாள் விருந்து வச்சார். வாசிங்க மத்தேயு 9 அதிகாரம் 10வது வசனம். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில், அதுக்கு மேல் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு என்ன பண்றாருன்னா, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனைக் கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில், யார் வீட்டுல போஜன பந்தி இருந்தாருன்னா மத்தேயு வீட்டுல தான். இது நம்ம மத்தேயு சப்ஜெக்ட் பார்க்கும்போது நம்ம பார்த்திருக்கிறோம், அதனால இது உங்களுக்கு அதிகமா நான் சொல்ல தேவையில்ல. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க மத்தேயு வீட்டுல மத்தேயு அடுத்து என்ன பண்ணிட்டாருன்னு, இயேசு கிறிஸ்துவுக்கு விருந்து வச்சு என்ன பண்ணிட்டாரு, அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். அநேக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆயக்காரர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாரு, அநேக பாவிகளும் கூட வந்துட்டாங்க, எல்லாரும் சத்தியம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாம் யாருக்கிட்ட போய்கிட்டே இருக்குன்னு அந்த நியூஸ் சகைவுக்கு போய்கிட்டே இருக்குது. என்ன நடக்குது, ஏன் நிறைய பேர் இப்படி ஆயிட்டு இருக்கிறாங்க, அப்ப நம்ம மட்டும் இப்படி இருக்கோமே, நம்ம செய்யறதுதான் தப்போ, இதெல்லாம் யாருக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருக்குன்னா சகைவுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இது நிமித்தம் அவருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு உணர்வு அங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இயேசு கிறிஸ்துவ பார்க்கணுங்கிற ஒரு ஆசையை கூட என்ன பண்ணிருச்சு, அவருக்குள்ள உருவாயிடுச்சு. ஏன்னா அநேக பரிசேயர் சதுசேயர்லாம் இருக்காங்க, இயேசு கிறிஸ்துவ பார்த்தாலே வெறுப்பு கோபம் தான் வருது. ஏன்னா அவங்க சத்தியத்துக்கு உரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு பிரியம் இல்லை. ஆனா சத்தியத்துக்கு உரிய வாழ்க்கை வாழணுங்கிறவங்க இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாங்க, நேசிக்கிறாங்க, விரும்புறாங்க. இப்ப சகையும் இயேசு கிறிஸ்துவ பார்க்க விரும்புகிறார்னா, இப்பதான் அந்த கடின இருதயம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஒரு உணர்வுள்ள இருதயமா மாற ஆரம்பிச்சிருச்சு. மழுங்கின இருதயம், கடின இருதயம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் உணர்வுள்ள இருதயமா அங்க மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய இருதயம் இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்கு. நிறைய சத்தியங்கள் நம்ம கேட்கிறோம், உண்மையாக அதனுடைய நோக்கம் என்ன? ஏன்னா இன்னைக்கு அநேக சத்தியம் கேட்கறதோட உண்மையான நோக்கம் என்னன்னா, ஐயோ சத்தியம் கேட்க வரலன்னா, சத்தியம் கேட்கலன்னா ஆண்டவர் நம்மள ரொம்ப கேவலமா நினைச்சிருவாரோ, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வராதோ,
தேவனை பிரியப்படுத்தணுமேன்னு சத்தியம் கேட்கறவங்க இன்னைக்கு அநேகம் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, சகோதரர்களை பிரியப்படுத்துறதுக்குன்னே சத்தியம் கேட்கறவங்க இருக்காங்க. ஐயோ நம்ம போகலன்னா அந்த பிரதர் ஒரு மாதிரி நினைச்சுக்குவாரோ, அந்த சிஸ்டர் ஒரு மாதிரி நினைச்சுக்குவாங்களோ, ஏங்க நீங்க சப்ஜெக்ட் எல்லாம் கேட்கறதுலன்னு சொல்லி நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு சகோதரர்களை பிரியப்படுத்துறதுக்காக இன்னைக்கு சத்தியம் கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் காரியம் தேவனை பிரியப்படுத்துறதுக்காக, ரெண்டாவது காரியம் சகோதரர்களை பிரியப்படுத்துறதுக்காக, மூணாவது காரியம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சத்தியங்களை கேட்டா வேற யாருக்காவது நம்ம என்ன பண்ணலாம், அழகா ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கலாமே. இப்ப சப்ஜெக்ட் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு சத்தியம் கேட்கறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நாம உண்மையிலேயே சத்தியம் கேட்கறதுடைய உண்மையான நோக்கம் என்ன, அதைத்தான் தேவன் அங்க கவனிக்கிறவரா இருக்கிறார். அப்ப நம்ம இன்னைக்கு சத்தியம் கேட்கிறோம், நமக்குள்ள அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்குதா? அது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, சத்தியம் அநேகம் பேர் இன்னைக்கு கேட்பாங்க அழைப்புக்குள்ள வந்திருக்கிறவங்க, ஆனா உணர்வோட கேட்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான உவமை சொல்லிட்டாரு. நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 13:18 வாசிங்க. விதையை பத்திய ஒரு உவமையை சொல்லுவார், அது நீங்களே நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. விதை விதைக்கிற மனுஷன் பத்திய உவமை. ஒருத்தர் விதை விதைச்சார். ஃபர்ஸ்ட் விதை எங்க விதைச்சாரு? வழியில. ரெண்டாவது விதைய பாறையில. மூணாவது முள்ளுள்ள இடத்துல. நாலாவது நல்ல நிலத்துல. இதுல முக்கியமா இயேசு கிறிஸ்து சொல்ல வர விஷயம் என்ன தெரியுங்களா? உணர்வு. எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு 13:18 வாசிங்க. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது அநேக சத்தியம் கேட்பாங்க, ஆனா உணர்வோட கேட்க மாட்டாங்க. வருவாங்க, சத்தியம் கேட்பாங்க, போவாங்க. அவங்களுக்குள்ள என்ன சத்தியம் கேட்டோம், எதுக்கு நம்ம கீழ்ப்படியணுங்கிற அந்த இது என்ன இருக்காது, உணர்வு இருக்காது. அப்போ பாருங்க, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அப்ப என்ன ஆகும்னா, வெளியில போன உடனே நம்ம கேட்ட சத்தியம் நம்மளை விட்டு போயிடும், மறந்துடும். நமக்கு எவ்வளவுதான் ஆழமான சத்தியங்கள் கேட்டாலும், எவ்வளவுதான் நம்ம உணர்வுக்குரிய சத்தியங்கள் கேட்டாலும், நம்முடைய இருதயத்துல உணர்வு இல்லைன்னா நம்ம என்ன சத்தியங்கள் கேட்டாலும் என்ன இருக்காது, அதனால எந்த பலனும் இருக்காது. அடுத்து, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஒரு உணர்வோட அவர் ஏத்துக்குவார். இது உணர்வோட ஏத்துக்கிறது இல்ல, உணர்ச்சியோட ஏத்துக்கிறது. பாருங்க, ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. சத்தியம் கேட்கும் போது நிறைய பேரு உணர்வே இல்லாம கேட்டுட்டு போயிடுவாங்க. இது ஒரு குரூப். ரெண்டாவது இன்னொரு குரூப் இருப்பாங்க, உணர்ச்சியோட கேட்பாங்க. என்ன அது உணர்ச்சியோடனா, என்ன அருமையான சத்தியம், இனி இந்த சத்தியத்துக்கு தான் நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி பெருக்குல என்ன பண்ணிடுவாங்கன்னா, சத்தியத்தை கேட்டுட்டு இனி இப்படித்தான் வாழணும்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. உணர்ச்சி ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணாது, நிக்காது. அது என்ன ஆயிடும்னா, வாசிங்க. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலமாத்திரம் நிலைத்திருப்பான். என்ன அந்த வேர், அதான் அந்த உணர்வு உள்ளுக்குள்ள அது கிரியை செய்யாதனால கொஞ்ச நாள் அவங்க அந்த சத்தியம் அவங்கள ஆகா ஓகோங்கும். அப்புறம் திடீர்னு பார்த்தா என்ன ஆயிடுவாங்க, அந்த வசனத்தின் நிமித்தம், அந்த சத்தியத்துக்குரிய வாழ்க்கை வாழ்றது நிமித்தம் அவங்க வாழ்க்கையில வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். அதெல்லாம் உண்டான உடனே என்ன ஆயிடுவாங்க, ஏன்னா இது உணர்ச்சியின் அடிப்படையில சத்தியம் கேட்டது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் உணர்வே இல்லாம கேட்டது, ரெண்டாவது உணர்ச்சியின் அடிப்படையில சத்தியம் கேட்டது, மூணாவது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐசுவரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். இதுவும் கிட்டத்தட்ட உணர்ச்சியின் அடிப்படையில கேட்டதுதான். ஒரு குறிப்பிட்ட சோதனைகள் வந்த உடனே கேட்ட சத்தியம் தன்னை விட்டு போயிடும். இப்ப நாலாவதா பாருங்க, ஒரு வகுப்பா இருக்கிறாங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் நாம இருக்கிறோமா, உணர்வு நமக்குள்ள வருதா? அதை நம்ம தமிழ் பாஷையில சொல்லணும்னா என்னன்னு சொல்லலாம், சொரண. சரிங்களா? கில்லுனா என்ன ஆகணும், வலிக்கணும். கிள்ளி வலியே இல்லைன்னா என்ன அர்த்தம், மறுத்து போய் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா குஷ்டரோகம். குஷ்டரோகத்துக்கு அடையாளம் பாவம். நம்ம ஏற்கனவே நிறைய காரியங்கள் வசனங்கள் பார்த்துருக்கிறோம். அப்ப பாவம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, உணர்வு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது.
இங்க சொல்றாரு கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல உணர்கிறவர்களாய் இருக்கணும். ஏன்னா கடைசி நாட்கள்ல சபைகளை 2 வகுப்பா இருப்பாங்க. இத தானியேல் சொல்லும் போது ரொம்ப அருமையா சொல்றாரு. வாசிங்க தானியேல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு, கடைசி நாட்களில இந்த சத்தியத்தை கேட்டு அநேகர் என்ன ஆயிடுவாங்கன்னா சுத்தமும் வெண்மையும் ஆயிடுவாங்களாம். ஏன்னா கிறிஸ்துவனுடைய ஈடுபலி அவங்கள சுத்தமும் வெண்மை உள்ளவர்களுமா மாத்திரும். சபைக்குள்ள வந்துருவாங்க. சபைக்குள்ள வந்த பின்னாடி இதுல 2 வகுப்பா இருப்பாங்களாம். வாசிங்க. புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். சபைக்குள்ள வந்திருக்கிற சகோதர சகோதரிகள்ல ஒரு குரூப் இருப்பாங்க, துன்மார்க்கர் வகுப்பா. இவங்க எப்படித்தான் ஜீவிப்பாங்க? துன்மார்க்கமா தான் இவங்க ஜீவிப்பாங்க. சரிங்களா? ஏன் இவங்கள துன்மார்க்கர்னு ஆண்டவர் சொல்றாரு? கீழே வாசிங்க. துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். என்ன காரணம்? நிறைய சத்தியம் கேட்பாங்க, அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? உணர்வு இருக்காது. அந்த சத்தியம் உள்ள போய் கிரியை செய்யாது. அதான் ஒண்ணு வழியில விதைச்ச மாதிரி நிலமா இருக்கும் அந்த இருதயம், இல்ல முள்ளுள்ள நிலமா இருக்கும் அந்த இருதயம், இல்ல கல்லுள்ள இடமா இருக்கும் அந்த இருதயம். நல்ல நிலமா இருந்தா தான் இது உள்ள போய் என்ன பண்ணும்? பலன் கொடுக்கக்கூடியதா அங்க மாறும். அப்ப அநேகர் இருப்பாங்க சத்தியத்துக்குள்ள வந்து, அதுல ஒரு குரூப் இருப்பாங்க துன்மார்க்கர் வகுப்பா. இவங்க சத்தியம் கேட்பாங்க, ஆனா இவங்களுக்குள்ள என்ன வரவே வராது? உணர்வு வரவே வராது. ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். ஞானவான்கள்னு ஒரு வகுப்பா இருப்பாங்க. இவங்க சத்தியம் கேட்பாங்க, உணர்வு அடைவாங்க, அதை தங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? செயலாக்கத்துக்கு கொண்டு வரக்கூடியவங்களா இருப்பாங்க. இங்க நம்ம சகேயுவை குறிச்சு பார்க்கும்போது அவருடைய இருதயம் கடினமான இருதயம் தான், மழுங்கின இருதயமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, அந்த இருதயம் உணர்வுள்ள இருதயமா மாறிடுச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னும் அந்த உணர்வை பத்தி நான் பேசணும்னா, அந்த உணர்வுங்கிறது தேவனுடைய பார்வையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். என்னன்னா, அன்னைக்கு தேவன் யார் கூட மட்டும் தொடர்பு வச்சிருந்தாருன்னா இஸ்ரேல் ஜனங்களோட மட்டும்தான் தொடர்பு வச்சிருந்தார். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில பாக்குறாரு, அவரை தேடுகிற உணர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா யாருக்கிட்டையும் என்ன இல்ல? கீழ்வசனம் சொல்லுது உணர்வே இல்லை. ஆனா ஆலயத்துக்கு போறது அவங்க போய்கிட்டு இருந்தாங்க, பலி செலுத்துறது ரொம்ப அருமையா செலுத்திக்கிட்டு இருந்தாங்க, காணிக்கை செலுத்துறத ரொம்ப அருமையா செலுத்திக்கிட்டு இருந்தாங்க, மாத பிறப்புகள் வருட பிறப்புகளை எல்லாம் ரொம்ப அருமையா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட எது மட்டும் இல்ல? உணர்வு மட்டும் இல்ல. இததான் ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லும் போது, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியம் இல்லை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 13வது வசனத்துல, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். இதெல்லாம் ஏந்திரிங்களா சொல்றாரு அவங்க செஞ்ச காரியத்தை எல்லாம். காரணம் என்னங்கிறத 3வது வசனத்துல சொல்றாரு. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். உணர்வு இல்லாம வேற என்ன காரியங்கள் நாம செஞ்சுக்கிட்டு இருந்துட்டாலும் அது தேவனை திருப்திப்படுத்துகிறது இல்ல. ரொம்ப அருமையா நம்ம இதை புரிஞ்சு வச்சிருக்கணும், ரொம்ப ஆழமா கூட புரிஞ்சு வச்சிருக்கணும். வெளிப்பிரகாரமா சகோதர சகோதரிகளை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம என்ன காரியம் செஞ்சிட்டாலும் சரி, ஆனா உணர்வுள்ள இருதயம் இது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? நமக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். இதுல வேற யாரும் நம்மள விரல் நீட்டவே முடியாது. அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்கா இல்லையாங்கிறத கணவனுக்கு இருக்குங்கிறது மனைவிக்கு தெரியாது, மனைவிக்கு இருக்கிறது கணவனுக்கு தெரியாது, அப்பாவுக்கு இருக்கிறது பிள்ளைக்கு தெரியாது, பிள்ளைக்கு இருக்கிறது பெத்தவங்களுக்கு தெரியாது. இது இருதய சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப அந்த உணர்வுள்ள இருதயம் இன்னைக்கு நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தேவன் அதை மட்டும்தான் பாக்குறாரு. நம்முடைய வெளிப்பிரகாரமான பக்தி செயல்களை சகோதர சகோதரிகள் பார்த்து நம்மளை என்ன பண்ணிடலாம்? ஒரு சமயம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லிடலாம், இல்லைன்னா இவங்க சுத்த வேஸ்ட், ஆண்டவருக்குள்ளே இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஆனா
நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமா இருந்துச்சுன்னா அது தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்டதா இருந்துரும். அதத்தான் தேவன் கண்ணோக்குகிறவரா அங்க இருக்கிறார். அப்ப இங்க நாம கூட பார்க்கிறோம், சகேயுவினுடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமா மாறினதுனால என்ன நடந்துச்சு தெரியுங்களா? லூக்கா 19ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். வகை தேடினா எந்த வகையில நான் இயேசு கிறிஸ்துவ பார்க்க முடியும்? பல நாட்கள் பிரயாசம், சத்தியத்தை தேடி அலைகிறார். சத்தியங்கும் போது இயேசுவை தேடி அலைகிறார். எந்த வகையில நான் இயேசு கிறிஸ்துவ பார்க்க முடியும்? அப்ப நாம கூட ஒரு நாள் எப்படித்தான் இருந்தோம்னா அந்த சத்தியத்தை தேடணும். இந்து மார்க்கத்துல இருந்திருந்தோம்னா கிறிஸ்துவத்துக்குள்ள வந்திருப்போம். ஆர்சில இருந்திருந்தா சிஎஸ்ஐல தேடி இருப்போம். சிஎஸ்ஐல இருந்திருந்தா பெண்டிகாஸ்ல தேடி இருப்போம். பெண்டிகாஸ்ல இருந்திருந்தா வேற எந்த ஒரு வகையிலயாவது சத்தியம், உண்மையான சத்தியம் கிடைக்காதா? நம்மளும் கூட வகை தேடி இருப்போம். இங்க சகேயும் கூட என்ன பண்ணாருன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவரை வகை தேடினார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இது சகேயு கிட்ட நம்ம பார்க்கிற அருமையான 4வது குணலட்சணம்னு கூட வச்சுக்கலாம். அப்ப முதல் காரியம், அவர் பகைக்கப்பட்டவரா வெறுக்கப்பட்டவரா இருந்தாரு. 2வது, அவருடைய இருதயம் ரொம்ப கடினமுள்ள இருதயமா இருந்துச்சு. இது அவர்கிட்ட இருந்த தவறான குணலட்சணம். இப்ப அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணலட்சணம் நம்ம பார்க்கும்போது இருதயம் உணர்வுள்ள இருதயமா மாறிடுச்சு. அடுத்து இருதயம் உணர்வுள்ளதா மாறின உடனே பேசாம இருக்கல, சத்தியத்தை தேடி என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, வகை தேட ஆரம்பிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்துவை தேடி என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாருன்னா அலைய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்கிறோம் 5வதா சகேயு கிட்ட இருக்கிற அருமையான ஒரு குணலட்சணம் தாழ்மை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவா வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்லாம் இவர் இருக்கல. இவருக்குள்ள இருந்த தாழ்மை என்ன தெரியுங்களா பண்ணுச்சு, ஒரு தீவிரமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவர் ஆயக்காரர்களுக்கு தலைவன். ஆயக்காரரே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு அநேகர் விரும்பக்கூடிய ஒரு பகுதி. இதுல அவர் எப்படிப்பட்டவர், அதுல தலைவரா இருக்கிறார், சீஃபா இருக்கிறாரு. இப்படி இருக்கிற அவரு தான் ஒரு ஆயக்காரன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய பணக்காரன் அப்படிங்கிற எல்லா சிந்தையும் தூக்கி கீழே போட்டுட்டு மடமடன்னு ஏறாரு மரத்து மேல. என்னடா குரங்கு மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கான்னு கூட எதிர் சொல்லிருக்கலாம். அவர் யார பத்தியும் கவலைப்படல. மத்தவங்க கேவலமா பேசுவாங்களே, நமக்கு இருக்கிற பணம் என்ன, நமக்கு இருக்கிற மதிப்பு என்ன, நமக்கு இருக்கிற அந்தஸ்து என்ன, இத பத்தி எதை பத்தியும் அவர் கவலைப்படல. மடமடன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு காட்டு, ஏன்னா இயேசு கிறிஸ்து வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே எட்டி ஜம்ப் பண்ணி பார்த்தாரு. பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரு என்ன நினைச்சா என்ன, நான் இயேசுவை பார்த்தாகணும். அந்த ஒரு வெறி, அந்த ஒரு வைராக்கியம், இவருக்குள்ள இருந்த தாழ்மை கடகடகடன்னு ஏறி என்ன பண்ணிட்டாருன்னா மரத்து மேல அங்க ஏறிட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு தீவிரமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவர் என்ன ஆகுறாருன்னா, எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ பார்த்தே ஆகணும். அப்ப இவருடைய இருதயம் இங்க பாருங்க, இவ்வளவு நாள் அக்கிரமத்துல நிறைஞ்சு இருந்த இருதயம் இப்ப நீதியை விரும்ப ஆரம்பிச்சிருச்சு. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் நீதியை விரும்ப ஆரம்பிச்சாரு, அக்கிரமத்தை வெறுக்க ஆரம்பிச்சாரு. இதே சுபாவம் யாருக்குள்ள கூட வந்துருச்சுன்னா சகேயுக்குள்ள வந்துருச்சு. இவ்வளவு நாள் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த அக்கிரமான காரியங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டு நீதியை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நீதியை விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணான்னா பாக்குறதுக்கு அவர் தயாராயிட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நாமளும் கூட ஒரு காலத்துல இந்த தாழ்மை குணம் இருந்ததுனாலதான் இந்த சத்தியத்தை கூட என்ன பண்ண முடிஞ்சுன்னா கேட்க முடிஞ்சிச்சு. இந்த சத்தியத்துக்குன்னு நம்மளை என்ன பண்ண முடிஞ்சுன்னா அர்ப்பணிக்க முடிஞ்சு. எனக்கு எல்லாம் தெரியுங்க, எனக்கு யாரும் சத்தியம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க, எங்க பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுக்குற சத்தியம் போதுங்க. நான் ஒரு அம்மாவுக்கு அப்படித்தான் போயிட்டு கிளாஸ் எடுக்கலான்னு போயிட்டு, சிஸ்டர் இந்த மாதிரி சத்தியத்துல நிறைய காரியங்கள் இருக்குங்க, நீங்க கேட்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம சத்தியம் சொல்ல தயாரா இருக்கோம் அப்படின்னதும், எங்க பாஸ்டர் புதன்கிழமை எங்க பாஸ்டர் பைபிள் ஸ்டடி எடுக்கிறாரு, அந்த பைபிள் ஸ்டடியில எங்களுக்கு எல்லாம் சொல்லி தராரு. உங்களுக்கு அவசியம்னா போய் ஒரு இந்துவுக்கோ ஒரு முஸ்லீமுக்கோ சொல்லுங்க, ஏன் கிறிஸ்தவங்களான எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்ட்டாங்க. மூஞ்சல் அடிச்ச மாதிரி. சரிங்களா, கடைசியில எந்திரிச்சு வந்த உடனே கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்ட்டு பைபிள்ல ஒரு 10 ரூபா நோட்டை வச்சு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீட்டினாங்க. அடேங்கப்பா, நம்ம செஞ்ச ஊழியத்துக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குன்னு. சிஸ்டர், நாங்க பணம் யாருக்கும் காணிக்க வாங்குறதும் இல்ல, காணிக்க கொடுக்கறது இல்ல சிஸ்டர், நீங்களே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, அந்த மாதிரி ஒரு மனநிலையில நாம இருந்திருந்தோம்னா இந்த சத்தியம் நமக்குள்ள போயிருக்காரு. அப்போ ஒரு தாழ்மை, அப்படி என்னதான் அவங்க சொல்லி தராங்க, அதுல என்னதான் இருக்குன்னு கேட்க நம்மளை அர்ப்பணிச்சதுனாலதான் இந்த ஒரு சத்தியம் நமக்குள்ள கூட வந்துச்சு. அன்னைக்கு சகேயு ஒரு தாழ்மை குணத்தை அங்க காமிச்சதுனால காட்டத்தி மரத்து மேல ஏற முடிஞ்சிச்சு, இயேசுவை பார்க்க முடிஞ்சிச்சு. இங்க நாமளும் கூட ஒரு தாழ்மை உள்ளத்தை காமிச்சதுனாலதான் இந்த சத்தியம் கூட நமக்குள்ள என்ன ஆக முடிஞ்சுன்னா வர முடிஞ்சிச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம 6வதா சகேயு கிட்ட பார்க்கிற ஒரு அருமையான குணலட்சணம், தன்னுடைய சரீர நிலைமைய அவர் ஒரு பொருட்டா எடுக்கவே இல்லை.
நான் குள்ளனா இருக்கேங்க, நான் எப்படிங்க இயேசு கிறிஸ்துவை போய் பாக்குறது, அது நம்மளால முடியாதுங்க, நான் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணிட்டேன், அது நமக்கு ஒத்து வராதுங்க அப்படின்னு சொல்லி சகை என்ன பண்ணல, தன்னுடைய சரீர நிலைமைய ஒரு குறையா சொல்லிக்கிட்டு அங்க இருக்கல. அப்ப தடையா இருந்த அந்த குள்ள நிலைமைய நீக்கிட்டு காட்டாத்தி மரத்துல ஏறுறாரு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, இன்னைக்கு தேவனுக்குன்னு நம்ம வாழ்றதுக்கு, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை செய்யறதுக்கு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எது தடையா இருக்கு, அத நம்மள கூட என்ன பண்ணோம்னா அங்க ஆராய்ச்சி பார்க்கக்கூடியவர்களா இருக்கணும். அன்னைக்கு சகைவுக்கு ஒரு தடை இருந்துச்சு, அந்த தடையை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு வழி ஏறினா, காட்டத்தி மரத்தை தேர்ந்தெடுத்தாரு, ஏறிட்டாரு, பார்த்துட்டாரு. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள வந்திருக்கிறோம், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும்னு ஆசைப்படுறோம். ஆனா நம்மளை தடுக்கிற தடை இந்த உலகத்துல எதுவா இருக்கு? தேவனுடைய சமூகத்துல தான் நாம இதை ஆராய்ச்சி பார்க்கணும். ஒண்ணு, நாம செய்கிற வேலைகள் அதுக்கு தடையா இருக்கா? இல்ல நம்மளுடைய குடும்பம் தேவனுடைய சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தடையா இருக்கா? இல்ல பொருளாதார சூழ்நிலை நமக்கு தடையா இருக்கா? ஆமாம் பிரதர், அதான் பிரதர் தடையா இருக்குன்னா என்ன தெரியுங்களா காரணம்? உண்மையான அன்பு தேவன் மேல நமக்கு இல்லையா? உண்மையான அன்பு நமக்கு இருந்தா எந்த ஒரு தடையுமே நமக்கு இருக்காதான். ஏன்னா நம்ம ஒருத்தரை உண்மையா நேசிச்சோன்னு வைங்களேன், இந்த உலகத்துல எத்தனை தடைகள் இருந்தாலும் அவங்கள பார்க்கணும்னு நினைச்சா என்ன பண்ணிடுவோம், எப்படியோ போய் சந்திச்சிருவோம், எப்படியோ போய் பார்த்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போயே ஆகணும்னு ஒரு முடிவு, அந்த இடத்துக்கு போகணுங்கிற அந்த ஒரு வாஞ்சை, விருப்பம், தாகம் நமக்குள்ள இருந்துருச்சுன்னா எவ்வளவு தடைகள் இருந்தாலும் என்ன பண்ணிடுவோம், நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம போயிடுவோம். இன்னைக்கு உலக பிரகாரமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாலிபன் ஒரு வாலிப பெண்ணை விரும்பிட்டாருன்னா அவங்க அப்பா அம்மா அவருக்கு என்ன ஆகுறது இல்ல, அவ்வளவு காலம் வளர்த்தா அப்பா அம்மா அவருக்கு பெருசா தெரியறது இல்ல, அவர் இருந்த அவருடைய ஜாதி அவருக்கு பெருசா தெரியறது இல்ல, அவர் வளர்ந்து வந்த வம்சம், அவர்கிட்ட இருக்கிற எந்த ஒரு காரியமும் அவருக்கு பெருசா தெரியறது இல்ல. காரணம் என்னது? அந்த பெண் மேல அவர் வச்சுட்ட பாசம், அன்பு. இந்த அன்பை நம்ம எது மேல வைக்கணுமா? தேவன் மேல வைக்கணுமா? தேவன் மேல உண்மையான ஒரு அன்பு நமக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே என்னவா இருக்காதான், எதுவுமே தடைகள் இருக்காதான். அப்ப நம்ம தடைகள் இருக்குன்னு சொல்றோம்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? நமக்கு தேவன் மேல ஒரு அன்பு குறைவு இருக்குதான். இததான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பாருங்க என்ன அருமையா சகோதரர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம ஏதாவது ஒரு தடை இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்றதுக்கு, சத்தியத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு ஏதாவது ஒரு தடை சொன்னோம்னா நிச்சயமா அது தேவ அன்பு குறைவை தான் நம்ம கிட்ட காண்பிக்குதே ஒழிய அது நமக்கு என்னவா கிடையாதான், தடை இல்ல அப்படிங்கறத இதுல நம்ம புரிஞ்சு கொள்றோம். உண்மையான அன்பு இல்லாதனால்தான் அந்த தடைகள் வருது. ஆனா இங்க சகையு உண்மையான அன்பு இயேசு கிறிஸ்து மேல வச்சுட்டதுனால அவர் குள்ளனா இருந்தது அவருக்கு ஒரு தடையா இல்ல, அது அவருக்கு ஒரு பிரச்சனையா இல்ல. உடனே பாக்குறாரு ஒரு காட்டத்தி மரம், உடனே ஏறிட்டாரு, அதன் மூலமா நின்னு பாக்குறாரு. இவ்வளவு சகையு சார்புல நடந்துச்சு. ஆனா இவ்வளவும் பூமிக்குரிய காரியங்களை நம்ம பாக்குறது. ஆனா விசேஷமா இத 2 கண்கள் பார்த்துட்டே இருக்கு. எங்க இருந்து தெரியுங்களா? பரலோகத்துல இருந்து. அவ்வளவு கடினப்பட்ட, அவ்வளவு மழுங்கின ஒரு இருதயம் கொஞ்சம் கொஞ்சமா தூண்டப்பட்டு டச் பண்ணி இப்ப உணர்வுள்ள இருதயமா மாறி இருக்கு. அந்த இருதயம் சத்தியத்தை நேசிக்குது, சத்தியத்தை தேடுது, இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் பார்க்கலான்னு தவிக்குது. இத பரலோகத்துல இருந்து தேவன் பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன தெரியுங்களா பண்ணாரு? நேரா இயேசு கிறிஸ்து கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜீசஸ், இன்னைக்கு நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க, போய்கிட்டு இருக்கும்போது அந்த வழியில பாருங்க, அங்க ஒரு காட்டத்தி மரம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மரத்து மேல எப்பவுமே இயேசு கிறிஸ்து இப்படி பாப்பாரான்னு தெரியல. இன்னைக்கு அந்த மரத்தை கொஞ்சம் கூர்ந்து பாருங்க, அங்க ஒரு ஆள் பாருங்க குரங்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் பேரு சகையு. சரியா? அவர் பேர் சொல்லி நீங்க கூப்பிட்டு முக்கியமான ஒரு வேலை செய்யணும். நீங்க இன்னைக்கு அவர் வீட்டுக்கு போகணும். இவ்வளவும் யாரு தெரியுங்களா சொல்லியிருக்கா? தேவன் சொல்லி இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து கிட்ட. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவ்வளவு சீக்கிரம் யார் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாரு. ஏறோது எத்தனையோ நாள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இயேசு கிறிஸ்து போகலையே, அவர் விரும்பலையே. சரிங்களா? ஒரு நாள் பிலாத்து உட்கார்ந்து சத்தியம்னா என்னன்னு கேட்டாரு. அவர்கிட்ட சத்தியத்தை பத்தி எதுவுமே பேசலையே. நிறைய பேர் அவர் வரணும், நம்ம வீட்டுல இருக்கணும்னா நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. சரிங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து அதெல்லாம் பாக்குறதே இல்லை. ஆனா இப்ப பாருங்க, இவரு இயேசு கிறிஸ்து கிட்ட பிதாவாகிய தேவன் சொல்லிட்டாரு, நீங்க இப்படி இருக்காதீங்க, நீங்க போங்க, அந்த மரத்து மேல இருக்கிற ஆள் பேரு சகேயு, அவர் வீட்டுல நான் இன்னைக்கு தங்கணும்னு நீங்க சொல்லுங்க. இவ்வளவும் யார் பண்றா பாருங்க. இதான் அருமையான ஒரு காரியம். நம்ம தேவனுக்குன்னு வாழணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா, தேவன் நமக்குன்னு ஒரு சில காரியங்களுக்கு அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? அவர் ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறார். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் பல ஸ்டெப்புகள் நம்முடைய வாழ்க்கையில நமக்காக என்ன பண்றாருன்னா எடுத்து வைக்கக்கூடியவரா இருக்காரு. என்ன நம்மளால கண்ணுல பார்க்க முடியாதனால அநேக நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போயிடுறோம். விசுவாசிச்சோம்னா போதும், அதையெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் லேட் ஆகும். அந்த விசுவாசம் பரிசோதிக்கப்படும். விசுவாசம் பரிசோதிக்கப்பட்ட உடனே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அங்க வந்துரும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க சகேயுனுடைய அந்த இருதயம் படுகிற பாட்டை தேவன் கூர்ந்து கவனிச்சார். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி தம்முடைய வல்லமையை, அன்பை, தன்னுடைய ஆறுதலை, தன்னுடைய உறவை வெளிப்படுத்தும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்குதான். அந்த உணர்வுள்ள இருதயம், நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், பூமியில தேவன் எதைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு? அந்த உணர்வுள்ள இருதயம் யாருக்காவது இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சகைவை கூர்ந்து பார்க்கிறார். அங்க அந்த உணர்வுள்ள இருதயம் வந்துருச்சு. உடனே பிதாவாகிய தேவன் அவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு சில காரியங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சங்கீதம் 51:17. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அதாவது அப்படி நொறுங்கி போயிடுறது உள்ளத்துல. ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, அப்படி நொறுங்கி போறோம் பாருங்க, அந்த நொறுங்கின ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இப்படிப்பட்ட ஒரு இருதயமா சகைவினுடைய இருதயம் அங்க மாறிட்டதுனால தேவனால என்ன பண்ண முடியல? சகைவை புறக்கணிக்க முடியல. சகைவை ஏற்றுக்கொள்ளத்தான் முடிஞ்சிச்சு. ஏசாயா 66:2, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இப்படிப்பட்ட இருதயமா சகைவினுடைய இருதயம் மாறிட்டதுனாலதான் தேவன் அவரை நோக்கி பார்க்க முடிஞ்சிச்சு. ஏசாயா 57:15, நித்தியவாசியும் பரிசுத்த என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும். பணிந்தவர்களின் ஆவி, அதாவது நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிச்சிடுறது. ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் எனக்குன்னு சொல்லி பணிகிறோம் பாருங்க, நம்மளுடைய ஆவியை அவர் உயிர்ப்பிப்பாராம். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். தேவன் யார் உள்ளத்துலதான் வாசம் பண்ணுவார்னா, வெளிப்பிரகாரம்னா பக்தி வேஷம் எவ்வளவு போட்டுட்டாலும், எவ்வளவு ஊழியம் நம்ம செஞ்சிட்டாலும், சகோதர சகோதரிகள் நம்மளை பெருமையா நினைக்கலாம், பாராட்டலாமே ஒழிய, இருதயம் நொறுங்கி இருக்கா, இருதயத்துல அந்த பணிவு இருக்கா, அதை பார்த்துட்டு தான் தேவன் நம்ம கிட்ட என்ன பண்ணுவாராம்? வாசம் பண்ணுவாராம். அப்படிப்பட்ட ஒரு இருதயமா சகைவனுடைய இருதயம் அங்க மாறிடுச்சு. இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லிட்டாரு, நீ போய் இன்னைக்கு என்ன பண்ணணும்? சகை வீட்டுல தங்கணும்னு சொல்லிட்டாரு. உடனே அப்பதான் இயேசு கிறிஸ்து பார்த்துப்பாரு, ஆமா, ஒரு ஆள் மேல இருக்கிறாரு. இப்ப உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? வாசிங்க வசனம், லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனைக் கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். என்ன மாதிரி ஒரு வார்த்தை! அன்னைக்கு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி தவிச்சு போய் இருக்கும் போது, இயேசு கிறிஸ்து ஒரு பார்டர்ல லைட்டா தொட்டுற மாட்டேனா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கும் போது, வாலண்டரியா இவரு போய் என்ன பண்றாருன்னா, கீழே இறங்கி வாப்பா, நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, சகையோ இருங்க இறங்கி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது லேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரான்னு பாத்தீங்கன்னா, சீக்கிரமா இறங்கி வாங்குறாரு. சகையோ என்ன பண்ணாரு? அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். சீக்கிரமா, அதான் பாருங்க, சீக்கிரமா இறங்கி வாங்குறாரு, சீக்கிரமா இறங்கி வர்றாரு. இதுதான் சகையு கிட்ட பார்க்கிற அருமையான ஒரு கீழ்ப்படிதல். அவருடைய 7வது சுபாவமா நம்ம பார்க்கிறோம், அருமையான ஒரு கீழ்ப்படிதல். சீக்கிரமா இறங்கி வாங்குறாரு, சீக்கிரமா இறங்கி வர்றாரு. அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணல, இவரு தாமதம் பண்ணல. கொஞ்சம் கூட அந்த வார்த்தைக்கு, ஆமா இவர் வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுறது, ஏன்னா இன்னொருத்தர் அப்படி யோசிச்சாரு, இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வர்றாரா, ஐயோ நீங்க வீட்டுக்கெல்லாம் வர வேணாம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், நீங்க வர வேணாம் அப்படின்ட்டாரு. யாரு? 100க்கு அதிபதி. அவருடைய வேலைக்காரனை சுகமாக்குறதுக்கு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னா, ஐயோ வீட்டுக்கெல்லாம் வர வேணாங்க, அந்த அளவுக்கு நான் தகுதி இல்லைங்க, பாத்திரவான் இல்லைங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதே வார்த்தையை நான் சொல்லி என் வேலைக்காரனை என்ன பண்ணிக்கிறேன், சுகமாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி சகையு யோசிச்சுக்கிட்டு இருக்கல, ஐயோ இவர் என் வீட்டுக்கு வர்றதா, ஐயோ அது சரியாகாதே, அது சரிபடாதே, அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை. சீக்கிரமா இறங்கி வான உடனே இறங்குறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசுனது இல்ல, இதுக்கு முன்னாடி அவரை பார்த்தது இல்ல, இதுக்கு முன்னாடி பழகுனதும் இல்ல. அதான் அங்க சகையு கிட்ட இருக்கிற கீழ்ப்படிதல். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை அநேக சகோதரர்கள் மூலமா, இல்ல நம்ம தனிப்பட்ட முறையில வாசிக்கிறது மூலமா, தியானிக்கிறது மூலமா, எத்தனையோ வகையில தேவனுடைய வார்த்தை நம்ம கூட இடைபடுது. எப்படி நம்ம கீழ்ப்படுகிறோம்? சீக்கிரமாய் அப்படின்ற வார்த்தை நமக்குள்ள வாழ்க்கையில வருதா? இல்ல பார்க்கலாம்,
இப்ப கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடியட்டும், இப்படி நம்ம காரியங்களை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறோமா, இல்ல அந்த சீக்கிரமாய் பாருங்க, சகை இறங்கி வந்தான்னு சொல்லியிருக்கலாமே, இவர் இல்லைன்னா இறங்கி வான்னு இவர் சொல்லியிருக்கலாமே. இவரும் சீக்கிரமாய்ங்கிற வார்த்தை அங்க பரிசுத்தாவி மூலமா வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு சீக்கிரமாய்ங்கிற வார்த்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எங்க சகைகிட்ட நம்ம பார்க்கிற அருமையான கீழ்ப்படிதல் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப 8வதா நம்ம பார்க்கிறோம், சீக்கிரமா இறங்கிவான்னு சொன்னாரு. கீழே வாசிங்க 6. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போறதுல சகைவுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. இதுல என்ன பிரதர் உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறீங்களா? உண்மையிலேயே இதுல பெரிய விஷயம் இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு ஏத்துக்கிறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ துதிக்கிறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மூலமா பிதா கிட்ட ஜெபிக்கிறதுக்கு அநேகம் பேர் தயாரா இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்கிறது, அதாவது அவரை பின்பற்றுகிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் தயாரா. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதான் இயேசு கிறிஸ்துவே நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்க ஈடுபடியாக்கு ஆனீங்க, அப்படி எல்லாம் அவரை சொல்லி மகிமைப்படுத்துறதுக்கு இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. ஆனா சரி, ஓகே, என்னை பின்பற்றுறதுக்கு நீங்க தயாரா அப்படின்னு கேட்டா, இதுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த நயகரா நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, அதுல இந்த ஒரு மலையில இருந்து அந்த ஒரு மலைக்கு என்ன பண்ணிட்டாராம், ஒருத்தர் ஒரு கயிறு கட்டிட்டார். கயிறு கட்டிட்டு என்ன பண்றாரா, அந்த கயிறுல நடந்து போறாராம். ஃபர்ஸ்ட் தடவை எல்லாரும் கை தட்டி சூப்பர் அப்படிங்கிறாங்க. இதுல நான் ஏதாவது வெயிட் வச்சுக்கிட்டு நான் நடக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு முடியும், உங்களால முடியும் அப்படின்னாங்களாம். உடனே அவர் ஒரு வெயிட் என்ன பண்ணாரு, ஒரு சேரையோ இதை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு நடந்து வந்து காமிச்சிடலாம். எல்லாரும் ரொம்ப கை தட்டி ஆராவரம் பண்ணாங்களாம். அடுத்து இதுலயே நான் ஒரு டேபிளை தூக்கிட்டு அந்த சேரையும் தூக்கிட்டு போக முடியும், நீங்க நம்புறீங்களா? ஓ, நாங்க நம்புறோமே அப்படின்ட்டாங்களாம். அதே மாதிரி ஒரு டேபிளையும் தூக்கிட்டு போறாராம், அந்த கையில நடந்துகிட்டே சேரையும் தூக்கிட்டே போறாராம். அடுத்து கேட்டாராம், இந்த டேபிள்லயே நான் சாப்பாடு வச்சு சாப்பிடுவேன் உட்காந்து, உங்களால நம்ப முடியுமா அப்படின்னு. ஓ, நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்களால முடியும் நாங்களாம். அதே மாதிரி செஞ்சு காமிச்சாராம். அடுத்து சொன்னாராம், இப்ப இங்க இருந்து அங்க வரைக்கும் நான் போறேன், உங்கள ஒருத்தர் தோல்ல வச்சு நான் தூக்கிட்டு போறேன், உங்கள எத்தனை பேர் தயாருன்னு கேட்டாராம். இது வரைக்கும் அவரால் முடியும் போயினவங்க அவர் தோல்ல தூக்கிட்டு போறேன்னு உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க வரல. இது என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவே உங்களால முடியும், நீங்க வல்லவர், நீங்க நல்லவர்னு சொல்ல முடியுது. ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளினுடைய ஐக்கியத்துல அவரை பின்பற்றுறதுக்கு யாருமே என்ன ஆகுறது இல்ல, தயாரா. நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், ஈடுபலி ஆனீங்க, ரைட், ஓகே, அதெல்லாம் நாங்க புகழ்றோம், உங்களை துதிக்கிறோம். ஆனா நாங்க என்ன பண்ண மாட்டோம், நீங்க நடந்த வழியில நாங்க நடந்தோம். இதுதான் இன்னைக்கு என்னவா இருக்குதுன்னா, நம்மளுடைய நேரங்கள்லயும் அநேக நேரங்கள் இப்படிதான் ஆயிடுது. என்னன்னா இயேசு கிறிஸ்துவ உபத்திரவங்கள் வந்துச்சு, பாடுகள் வந்துச்சுங்கிறத ரொம்ப கண்ணீரோட நம்மளும் கூட தியானிப்போம். ஆனா நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது நம்ம என்ன ஆகணும், அதே பொறுமைய, அதே சாந்தத்தை, அதே தேவன் மேல என்ன பண்ணணும்னா முழு விசுவாசத்தை வச்சு தேவனுக்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு ஒரு அமைதியா நம்ம வாழ்க்கையில காமிக்க முடியுதா அப்படின்னா அநேக நேரங்கள்ல நம்மளால முடியாம போயிடுது. காரணம் என்ன, துதிக்கிறதுக்கு நம்ம தயாரு, அவரை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தயாரு, ஆனா பின்பற்றுறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியறது இல்ல, அநேக நேரங்கள்ல முடியறது இல்ல. ஆனா சபை வாயுக்கு போறவங்க என்னதான் பண்ணி ஆகணும். ஏன்னா வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. இந்த பெயர் சபைகளினால தங்களை கரைப்படுத்தாதவர்கள் அந்த சபை வகுப்பார். கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அவரை பின்பற்றுகிறவர்களே. அந்த ஒரு சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம காமிச்சே ஆகணும். அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் அதை அநேகர் கேட்கலாம், ஆனா கதவை திறக்கணுமே. வெளிப்படுத்துதல் 3:20 வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். கதவை தட்டுகிறாருங்கிறது சத்தியம் கொடுக்கறத குறிக்குது. அவர் சத்தியம் அநேகம் தர்றாரு, ஆனா ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, இதுவும் அநேகர் கேட்கிறாங்க. சத்தியம் இன்னைக்கு கேட்கறதுக்கு பஞ்சமே கிடையாது. கன்வென்ஷன் வச்சா 1000 பேருக்கு மேல வர்றாங்க, சரிங்களா? அப்ப அவங்க எல்லாம் என்னத்துக்கு தான் வராங்க, சத்தியம் கேட்கத்தான் வராங்க. சத்தியம் கேட்க அநேகர் தயார், ஆனா கதவை திறந்தால், கதவை திறக்க எத்தனை பேர் தயாரு? கதவை திறக்கிறதுனா என்ன இருக்காங்க, அந்த சத்தியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிறது எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம். இந்த சகேயுவை பார்க்கும்போது முழுக்க என்ன பண்ணிக்கிட்டார்னா, ஏற்றுக்கொண்டவரா மட்டுமல்ல, அவர் என்ன பண்ணிட்டார்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுக்கும் தன்னை என்ன பண்ணிட்டார்னா சந்தோஷத்தோட,
இன்னும் அதுலயும் இருக்குது. கீழ்ப்படிதல்ல 2 வகுப்பா இருக்கிறாங்க. என்ன பண்றதுங்க, ஐயோ இந்த ஆண்டவரை ஏத்துக்கிட்டு உடன்படிக்கை பண்ணிட்டு ஒன்னும் பண்ண முடியல பிரதர், அதனால நான் என்ன பண்றது பிரதர், இப்படி கீழ்ப்படுகிறது. இது தேவன் ஏத்துக்கிறதே இல்ல. சரிங்களா? சந்தோஷத்தோட கீழ்ப்படியணும், எந்தவித முறுமுறுப்பும் இல்லாம அந்த கீழ்ப்படுகிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு கணவன் மனைவி நிறைய பேர் பாக்குறோம். அந்த கணவனுக்கு இந்த அருமையான சாப்பாடுலாம் செஞ்சு கொடுப்பாங்க, அவர் கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, துணியெல்லாம் துவைச்சு எல்லாம் செய்வாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்காது தெரியுங்களா, இந்த மனுஷனுக்கு எல்லா நாளும் இதே தான். இப்படி மனசுக்குள்ள அன்புலாம செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த துணியை எடுக்கும் போதும் ஒரு பாசமாக எடுத்து அந்த துணியும் வலிச்சிருமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அன்போட துவைச்சு, அதெல்லாம் நீங்க உலகத்துல பார்க்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, அந்த அளவுக்கு அந்த துணி மேல கூட தன்னுடைய பாசத்தை வைக்கிறது. அந்த சாப்பாடு சமைக்கும் போது கூட கணவனுடைய அந்த அன்புல அவர் சமைச்சு சாப்பாடு போடுறது எல்லாரும் போட்டுருவாங்க, துணி துவைச்சு எல்லாரும் போட்டுருவாங்க. ஆனா அந்த அன்புல சமைக்கிறது, அதெல்லாம் அந்த கல்யாணம் பண்ண புதுசுல 1 நாள் 2 நாள் இருந்துச்சு. அப்புறம் அந்த குணத்தை பார்த்த உடனே எல்லாம் போயிடுச்சு. சரிங்களா? அதுக்கு சொல்ல வரல. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இது போல இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நம்ம வந்திருக்கிறோம், பின்பற்றுறோம் அநேக நேரங்கள்ல. ஆனா அதுல மகிழ்ச்சி இருக்கா? அதுல சந்தோஷம் இருக்கா? சத்தியத்தை கேட்க அந்த முழு வாஞ்சியோட நம்ம வரோமா? ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாட்கள் ஒரு கடமைக்காக நம்ம வந்து போறோமா? இல்ல உண்மையிலேயே அந்த சத்தியம் நம்மளை சந்தோஷப்படுத்தி இருக்கா? அந்த சத்தியம் நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னா தனிப்பட்ட தேவ சமூகம் நம்மளை சந்தோஷப்படுத்தி இருந்தா தான் இங்க கேட்கிற சத்தியங்களும் நம்மளை சந்தோஷப்படுத்தும். தேவ சமூகம் நம்மளை சந்தோஷப்படுத்தாம என்ன சத்தியங்கள் நம்ம கேட்டுட்டாலும் அந்த சத்தியம் நம்மளை என்ன பண்ணாதுங்க, சந்தோஷப்படுத்தாது. அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இங்க சந்தோஷத்தோட அவரை பின்பற்றினான் சகேயு. அப்ப இன்னைக்கு நாமளும் கூட சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம், உணர்வுள்ள இருதயத்தோட தான் வந்தோம், தாழ்மையோட தான் வந்தோம், கீழ்ப்படிச்சுதான் வந்தோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை இந்த சத்தியத்துல ஓடுகிற ஓட்டத்துல சந்தோஷமா இருக்குதா அப்படிங்கறத படி நம்ம பார்க்கணும். இப்ப 9வதா சகேயு கிட்ட பார்க்கிற அருமையான ஒரு குணலட்சணம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்பச் செலுத்துகிறேன் என்றான். ஏன் திடீர்னு சகேயுவுக்கு இந்த நிலைமை? மரத்து மேல இருந்தாரு. சகேயு நீ இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்கணும் சொல்லிட்டாரு. உடனே சகேயு என்ன பண்ணிருக்கணும், கூட்டிகிட்டு வாங்க கடகடன்னு வீட்டுக்கு ஓடி இருக்கணும். வீட்டுல போய் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு வாசப்படிகள் வெல்கம் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கணும். ஆனா என்ன நடக்குதுன்னா, போற வழியிலேயே டக்குன்னு நின்னுட்டாரு சகேயு. டக்குன்னு நின்னுட்டு என்ன பண்றாருன்னா, ஜீசஸ் நான் என்ன செஞ்சிருந்தாலும் தப்பெல்லாம் மன்னிச்சுக்கோங்க ஜீசஸ், என் ஆஸ்தியில பாதியை நான் கொடுத்துறேன், யாருக்காவது அநியாயம் பண்ணியிருந்தானா அதை 5 மடங்கா கொடுத்துறேன். ஏன் திடீர்னு சகேயு இந்த காரியத்தை செய்யறாரு? என்ன ஆச்சுன்னா, போய்கிட்டு இருக்கும் போதே காதுல பல சத்தங்கள் கேக்குது சகேயுவுக்கு. இயேசு கிறிஸ்து கூட வந்துட்டு இருக்கிறாரு, சகேயும் போய்கிட்டு இருக்கிறாரு. 2 பக்கமும் இருக்காங்க ஜனங்கள். ஒரு மாதிரி வார்த்தையை யூஸ் பண்றாங்க. என்ன வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க? 7வது வசனம் வாசிங்க, 19:7. அதை கண்ட யாவரும், சகேயு கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு போகணும்னு அவரும் கடகடன்னு இறங்கிட்டாரு. சகேயை பின்பற்றுறதுக்கு இயேசுவும் போறாரு, போய்கிட்டு இருக்காங்க. இத கூட்டமா இயேசு கிறிஸ்து கூட வந்தாங்க, அதை சுத்திலும் பாத்துக்கிட்டு இருந்தாங்களே. அந்த ஜனங்கள்லாம் என்ன தெரியுங்களா பண்ண ஆரம்பிச்சாங்க? இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஆனா இந்த ஜீசஸ் என்ன பெரிய தீர்க்கதரிசி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இவர் போய் ஒரு ஏரோது வீட்டுக்கு போனா கூட பரவாயில்ல, இல்ல நல்ல பைபிள் படிச்சு பரிசேயன் சதுசேயன் வீட்டுக்கு போனா கூட பரவாயில்ல. போய் ஒரு பாவி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, பாவி வீட்டுக்கு பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு. இது யாரு காதுக்கு போகுதுன்னா சகேயு காதுக்கு போகுது. அப்படி நின்னுட்டாரு தகிச்சு. ஐயோ, எங்க இந்த சத்தம் யாருக்கு கேட்டுரும்? இயேசு கிறிஸ்து கேட்டு, இல்ல சகேயு இன்னொரு நாள் நம்ம வரேன்னு அவர் போயிட்டாருன்னா என்ன பண்றது? இதுக்குதான் நின்னுட்டாரு சகேயு. சரிங்களா? நின்னுட்டு உடனே என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு போயிடக்கூடாது, இயேசு கிறிஸ்து நம்மள பாவியான மனுஷன் நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுங்களா பண்ண ஆரம்பிச்சாரு? அங்கேயே பாவாரிக்க பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா அங்க நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப சகேயு மற்றவர்கள் தன்னை குறித்து சொல்லும் வார்த்தைகளை கேட்கிறார். இனி இப்படி இருக்கக்கூடாது, இயேசு என் வீட்டுக்கு வருகிறார் என்றால் நான் எப்படி இருக்கணும்? இவர்கள் சொல்வதை கேட்டு இயேசு தன் வீட்டுக்கு வராமல் போய்விட்டால், அதனால என்ன பண்றாரா, அப்படியே நின்னுட்டாரு. நின்னுட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்ப என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்னா, சொல்றாரு, ஆண்டவரே, வாசிங்க, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால்
நாலத்தனையாக திரும்பச் செலுத்துகிறேன் என்றான். அப்ப எதுல இருந்து அவர் நின்னு எதுல இருந்து ஒரு மனம் திரும்புதல் கொண்டு வரார்னா, தன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புதலுக்குள்ள வந்துட்டாரு, பழைய சுபாவத்துல இருந்து ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள வந்துட்டாரு, பழைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து என்ன ஆயிட்டாருன்னா ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள அங்க வந்துட்டாரு. இப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாமளும் கூட ஒரு நாள் தேவனற்றவங்களா இருந்தோம். தேவனுடைய கிருபையில ஒரு நாள் சத்தியம் கூட நம்ம பெற்றுக்கிட்டோம். இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரனை கூட ஏற்றுக்கிட்டோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை செஞ்சு ஒரு வாழ்க்கைக்குள்ள கூட வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை மற்றவர்களுடைய பார்வையில தூஷிக்கிற மாதிரி இருக்குதா, இல்ல மகிமைப்படுத்துற மாதிரி இருக்குதா? இது ரொம்ப ரொம்ப மத்தவங்க கவனிக்கிறாங்க. ஒரு சமயம் இன்னைக்கு சத்தியம் தெரியாதவங்க அதை கவனிக்கிறாங்கன்னா, அவங்க சத்தியம் தெரிஞ்சுக்கும் போது நம்மளை புகழுவாங்க. சரிங்களா? இல்ல சத்தியம் தெரிஞ்ச சகோதர சகோதரிகள் கூட உண்மையான நம்முடைய இருதயம் தெரியாம ஒரு சமயம் நம்மளை தவறா பேசிடலாம். ஆனா தேவன் நம்முடைய இருதய சிந்தையை வெளிப்படுத்தும் போது எப்ப அதை நம்ம பார்க்கிறோம்? ரோமர் 2:16. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். நம்ம உண்மையான இருதயத்தினுடைய எண்ணம் என்னான்னு தேவன் ஒரு நாள் வெளிப்படுத்துவார். ஏன்னா நம்முடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை பார்த்து, வெளிப்பிரகாரமான பேச்சை பார்த்து, வெளிப்பிரகாரமான கிரியைகளை பார்த்து 4 பேர் 4 விதமா பேசிடலாம். ஆனா நம்முடைய அந்தரங்கம், யாருக்கும் தெரியாத நம்முடைய இருதய சிந்தைய தேவன் ஒரு நாள் வெளிப்படுத்த போறாரு. அன்னைக்கு அது தேவன் மகிமைப்படுற வகையில இருக்குமா? இன்னைக்கு பொதுவாவே மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். சரிங்களா? ஒரு சமயம் அதுல ஒரு சில குறைவுகள் இருந்துடலாம். ஏன்னா ஒரு சில நேரங்கள புரியாம யாராவது நம்மளை குற்றம் சாட்டிடலாம். அந்த நேரத்துல நம்ம சோர்ந்து போயிட வேண்டாம். ஏன் அப்படின்னா தேவன் அந்தரங்கங்களை என்ன பண்ண போறாரு? ஒரு நாள் ஓபன் பண்ண போறாரு. அப்ப அவங்க பார்த்துட்டு, ஐயோ அருமையான இந்த சிஸ்டர் போய் நான் இவ்வளவு ஒரு தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இருதயத்துல இவங்க இவ்வளவு சுத்தமா இருந்திருக்காங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஐயோ இந்த பிரதரை பத்தி நான் இப்படி தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அவருடைய அந்தரங்கம் இருதய சிந்தை இப்படியாய் தேவனுக்கு முன்னாடி இருந்திருக்குது, ஐயோ தேவனே உமக்கு நன்றின்னு அன்னைக்கு அவங்க தேவனை மகிமைப்படுத்தலாம், நம்மளை புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம இங்க சொல்ல வர முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்னு சொல்லி வந்திருக்கிற நாம இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் தூஷிக்கும்படியான காரியங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? சகைவ தூஷிச்ச உடனே எல்லாத்தையும் தூக்கி வீசுறதுக்கு அவர் தயாராயிட்டார். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்கள் முன்பாக எப்படி இருக்குது? மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இன்னைக்கு அந்த வெளிச்சம் சத்தியம் தெரியாத ஜனங்கள் முன்னாடி பிரகாசிக்காது. ஏன்னா நம்ம சத்தியத்துக்கு நிற்கும் போது, ஒரு நாள் அவங்க அந்த சத்தியத்தை கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல உயிர்த்தெழுந்து வரும்போது தெரிஞ்சுக்கும் போது அவங்க தேவனை மகிமைப்படுத்துவாங்களா? இந்த மாதிரி ஒரு கணவனை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு மனைவியை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு சகோதரனை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, சகோதரியை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, அன்னைக்கு மகிமைப்படுத்துவாங்களா? சத்தியம் தெரியாதவங்க. சத்தியம் தெரிஞ்சவங்க இன்னைக்கே நம்மள என்ன பண்ணணுமா? அந்த ஒரு வெளிச்சத்தை நம்ம கிட்ட இருந்து பார்க்கணும். சரிங்களா? அடுத்து நீங்க பாருங்க, ரோமர் 12:17. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். முன்னாடி போடலையா? போடல. சரிங்களா? அயோக்கியம் இல்ல, யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நாடணும். நாடுங்கிறதுனா என்னதுங்க? விரும்பணும். எல்லாரும் மத்தியிலையும் நான் யோக்கியமானவனா, யோக்கியமானவளாக இருக்க பிரயாசம் நம்ம எடுக்கணும். அடுத்து எபேசியர் 5:15. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். இந்த உலகத்துல அநேகருக்கு ஞானம் சத்தியம் எல்லாம் தெரியாது. அவங்க ஞானம் இல்லாம நடந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளான நாம ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஞானம் உள்ளவர்களைப் போல பாருங்க, கவனமா நடக்கணுமா? ஏன்னா கவன குறைவு வர்றதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமா நம்ம நடக்கணும். கடைசியா 2 கொரிந்தியர் 8:21. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். ஏதோ கர்த்தருக்கு முன்னாடி நான் ரொம்ப சுத்தங்க அப்படிங்கறத காட்டிலும் மனுஷருக்கு முன்னாடியும் யோக்கியமானவைகளை செய்ய நாம் விரும்பக்கூடியவர்களா, நடப்பிக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா சகைவு கிட்ட பார்க்கிற அருமையான 10வது குணலட்சணம். 8வது குணலட்சணம் நம்ம பார்க்கிறோம், பாவத்தை அறிக்கை செய்கிறது. ஆனா 9வது குணலட்சணத்துல என்ன பாவத்தை அறிக்கை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆஸ்திகள்ல பாதி 100 ரூபா இருந்தா எவ்வளவு கொடுத்துருவாரு?
50 ரூபா கொடுத்துருவார். மீதி எவ்வளவு இருக்கும்? அந்த 50 வச்சு என்ன பண்ணுவாரு? அதுல 4 தனியா கொடுத்துருவாரு. கிட்டத்தட்ட 10 கொடுத்துறாருன்னு வைப்போம். மீதி எவ்வளவு இருக்கும்? 100 ரூபா பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருந்தவருக்கு இப்ப பாக்கெட்ல எவ்வளவுதான் இருக்கும்? 10 ரூபா தான் இருக்கும். 1 லட்சம் ரூபா பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருந்திருந்தாருன்னா எவ்வளவுதான் இருக்கும்? வெறும் 10,000 தான் இருக்கும். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் தூக்கி போடுறதுக்கும், இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் குப்பைன்னு நினைக்கிறோம் பாருங்க. இதே சிந்தை தான் பவுல்கிட்ட நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணி விடுறேன், குப்பையுமா என்றேன். அந்த அளவுக்கு இந்த உலகத்தை நேசிக்கிற நேசம். பணம் மேல போன வாரம் நம்ம பார்த்தோம், யூதாசு விழுந்து போறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே அந்த பணம். அந்த பணம் எவ்வளவு மோசமானது, அது ஒருத்தருக்கு எவ்வளவு தீவிரமான அழிவை கொண்டு வருது, போன வாரம் தெளிவா பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் சகையு இந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவ கிட்ட நெருங்குறதுக்கு அவர்கிட்ட நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான குணலட்சணம், பண ஆசையை என்ன பண்ணிட்டாரு? தூக்கி போட்டுட்டாரு. இனி இந்த உலகத்துல எதுவும் வேண்டாம், இயேசு மட்டும் போதும். அந்த ஒரு பொக்கிஷம் எனக்கு இருக்கும் போது இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு குணலட்சணம் உள்ளவரா மாறிட்டாரு. நம்ம பேதுரு மாதிரி கிழிஞ்சு போன வலைய பின்னிக்கிட்டே நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாத்தையும் விட்டு வந்துமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த லிஸ்ட்ல தான் நம்ம இருக்கோம். நம்ம இயேசு கிறிஸ்துக்காக விடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. ஆனா அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான், ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவன், எல்லாத்தையும் தூக்கி போடுறதுக்கு முன் வந்தா இருப்பாருங்க. இதுதான் இயேசு கிறிஸ்துங்கிற பொக்கிஷத்தை முழுசா உள்ள வாங்கும் போது ஒருத்தருக்குள்ள வர எண்ணம். இன்னைக்கு இந்த உலகம் நம்மளுடைய பார்வையில குப்பையா தெரியுதா? இந்த உலகம் நம்மளுடைய பார்வையில ஒரு அற்பமா தெரியுதா? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஃபுல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம். எந்த நேரத்துல அந்த உலக கவர்ச்சி நம்மளை இழுக்குதோ, எந்த நேரத்துல அந்த உலகம் நமக்கு ரொம்ப பெருசா பலபல ரொம்ப மினுமினுப்பா தெரியுதோ, அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கிறாருன்னா. இயேசு கிறிஸ்து உள்ள இருந்தாருன்னா இந்த உலகம் நமக்கு அற்பமாவும் குப்பையாவும் தெரியும். இயேசு கிறிஸ்து நமக்கு உள்ள இல்லைன்னா இந்த உலகம் நமக்கு ரொம்ப பெருசா தெரியும். அது நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். ஒரு சில நேரங்கள்ல நல்லா ஜோம் பண்ணிட்டு உலகத்துக்குள்ள அப்படி போனோம்னா பாக்குறதெல்லாம் எப்படி தெரியுங்களா? தெரியும், ரொம்ப கேவலமா, சே இதெல்லாம் என்னது அப்படின்னு தெரியும். ஒரு சில நேரத்துல அப்படி ஓ இப்படி எல்லாம் இருக்கோ நமக்கே வருது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஜெப குறையும் போது, தேவனோட ஐக்கியம் குறையும் போது இந்த உலகம் ஒட்டுனே அப்படியே இழுக்குது நம்மள. அவங்கள பார்க்கும் போது அடே இவங்களுக்கு இதெல்லாம் இருக்கே, அடே நம்மளுக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தா நல்லா இருக்குமே, ஐயோ இவங்க இதெல்லாம் இருக்கே, இப்படி எல்லாம் இருக்காங்களே. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கவலை வந்து என்னமோ உலகத்திலேயே நான் தான் பரதேசி, ஒண்ணுமே இல்லாதவங்கிற மாதிரி சிந்தனையை கொண்டு வந்தது. ஆனா அதே ஆளுதான் ஆனா இன்னொரு தடவை உலகத்துக்குள்ள போகும்போது எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படி தெரியுது, சி இதெல்லாம் அழிஞ்சு போறது, இதெல்லாம் என்ன அப்படிங்கிற சிந்தை வருது. காரணம் என்ன? தேவனோட வைக்கிற அந்த ஐக்கியத்துல குறைவுகள் வரும்போது இந்த உலகம் ரொம்ப பெருசாகும். ஐக்கியம் அதிகரிக்கும் போது அந்த தேவன் பார்க்கிற விதமா நம்மளை பார்க்க வைக்கிறாரு. சரிங்களா? தேவனோட ஐக்கியம் குறையும் போது சாத்தான் பார்க்கிற விதமா பார்க்க வைப்பார். பார் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. அன்னைக்கு ஏவாள்கிட்ட சொன்னாரே, அந்த விருட்சத்தை நல்லா பாரு, அது பாரு சாப்பிடறதுக்கு என்ன மாறி இருக்கு தெரியுமா, அது பாரு என்ன பல பலன்னு இருக்கு, அதை சாப்பிட்டா அப்படியே தேவர்களை போல அப்படி சும்மா அதை பத்தி என்ன பண்றாரு, வர்ணிக்கிறத ரொம்ப அருமையா வர்ணிக்கிறாரு. சரிங்களா? அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட அதெல்லாம் காமிச்சுப்பா அப்படிங்கும் போது இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரு, அவ பாருங்க அவருக்கு சொல்றதெல்லாம் பல பல மினுமினு அப்படிங்கறதான் அவர் காமிப்பாரு. ஆனா இயேசு கிறிஸ்தனுடைய பார்வையை நமக்கு கொடுக்கும் போது அதை பார்க்கும்போது நமக்கு என்னவாயிடும், எல்லாம் அர்த்தமாயிடும். அப்ப இங்க இயேசு கிறிஸ்துவே என் கூட வராரு, இயேசு கிறிஸ்துவே என் வீட்டுல வந்து தங்க போறாருங்கும் போது இனி எனக்கு இந்த ஆஸ்திகள்லாம் எனக்கு இனி இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் எதுக்கு, அதெல்லாம் குப்பை. இயேசு நீங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுறேன். இதுல பாருங்க திருவிவிலியத்துல ரொம்ப அருமையா சொல்லிருக்கு, ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். எனக்கு நல்லா தெரியும், இந்த சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில சகோதரர்கள் எல்லாம் தெரியும், பஸ்ல டிக்கெட் எடுக்காம ஏமாத்தி போயிடுவங்க அந்த டிக்கெட்டை 2 டிக்கெட்டா எடுத்து கழிச்சிருக்கிறாங்க. கூட்டத்துல 2 டிக்கெட் வாங்கினா யாருக்கு வாங்கினாலும் அவர் கேட்க போறதில்ல. ஒரு தடவை ஏமாத்திட்டு இவங்க போயிருக்கிறாங்க. இப்ப 2வது தடவை என்ன பண்ணிருக்காங்க, நான் இப்படி ஏமாத்திருக்கேன் சரி பண்ணணும்னு சொல்லி பஸ்ல ஏறி 2 டிக்கெட் கொடுங்க அப்படின்னு வாங்கி ஒரு டிக்கெட்டை கிழிச்சு வீசிட்டு சரிங்களா? ஏன்னா அது என்ன பண்றாங்க, இப்ப அந்த அளவுக்கு தேவனுக்குன்னு தங்களை அர்ப்பணிக்கும் போது இந்த மாதிரி உலகத்தை குப்பையா நினைச்சவங்க நான் அப்பவே பார்த்திருக்கேன். அந்த மாதிரி சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இந்த உலகத்துக்குள்ள இருந்து வெளியே வந்த உடனே யாருக்கு என்னன்னு அநியாயம் செஞ்சேன், யாருக்கு என்னென்ன தவறுகள் செஞ்சேன் அப்படின்னு போய் அறிக்கையிட்டு, ஏன்னா இவங்க பெரிய பொக்கிஷத்தை வாங்கி இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு பெருசா தெரியுது. எக்காரணத்தை முன்னிட்டு இதை என்ன பண்ணிடக்கூடாது, என் வாழ்க்கையில இழந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக செஞ்ச சகோதரர்களாம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது சகையும் கூட அந்த மனநிலைக்குள்ளதான் வந்திருக்கிறாரு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இயேசுவே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறார்.
இது சகேயுனுடைய சிந்தையா நம்ம பார்க்கிறோம். கடைசி பாயிண்ட் நம்ம இவர்கிட்ட பார்க்கிறது என்னன்னா, சகேயுக்கு கிடைச்சிட்ட ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? லூக்கா 19 அதிகாரம் 9 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இத நிமித்தம் சகேயுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். அதாவது எத்தனை காரியங்கள் அவர் செய்யறாருன்னா, கிட்டத்தட்ட 8 காரியங்கள் செய்யறாரா? என்ன நம்ம பார்க்கிறோம்? முதல், அவர் முந்தின வாழ்க்கையில எப்படி இருந்தாருன்னா, எல்லாராலும் பகைக்கப்படக்கூடியவரா, அவருடைய இருதயம் கடினமா மழுங்கின ஒரு இருதயமா இருந்துச்சு. 2 காரியம். அடுத்து நம்ம பார்க்கிறோம், அவருக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு. அடுத்து என்ன பார்த்தோம்? அவருக்குள்ள அந்த ஒரு உணர்வு வந்தது. அடுத்து வகை தேடினாரு. சரிங்களா? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தாழ்மை உள்ளவரா மாறுறாரு. அடுத்து தன்னுடைய பதவிய ஐஸ்வர்யத்தை சரீர குறைவ ஒரு பொருட்டா நினைக்கல. இயேசு அழைச்ச உடனே கீழ்படுகிறாரு. இயேசுவை ஏற்றுக்கிட்டாரு. பாவ அறிக்கை செஞ்சிட்டாரு. எல்லாத்தையும் இழக்க முன் வந்துட்டாரு. இதெல்லாம் சகேயு செய்யும் போது இப்ப அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்னன்னா, அவருக்கு மாத்திரம் அந்த ஆசீர்வாதம் இல்ல, யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம்? அவர் குடும்பத்துக்கே அந்த ஆசீர்வாதம் அங்க வருது. அப்ப பாருங்க, இதுல விசேஷமா யாருக்கு இந்த விஷயம் சொல்லணும்னா, குடும்ப தலைவர்கள். அப்ப நம்ம ஒரு குடும்பத்தின் தலைவரா இருக்கும் போது தேவனுக்கு உண்மையான வாழ்க்கை வாழணும்னு நம்ம நினைச்சோம்னா, நம்ம குடும்பம் நம்மித்தம் என்ன தெரியுங்களா, வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருது. அப்ப தேவன் அந்த குடும்ப தலைவரை அந்த குடும்பத்துல ஆசாரியனா வச்சிருக்கிறான். இப்ப நம்ம குடும்ப பிரதர்ஸ் இருக்கிறாங்க. இப்ப நம்ம குடும்பத்துல யார் அப்படின்னா, அந்த குடும்பத்தினுடைய ஆசாரியன். அந்த குடும்பத்தினுடைய நம்ம மனைவியை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு யாருக்கிட்ட தேவன் கணக்கு கேட்பாருன்னா, நம்ம கிட்ட தான் கேட்பாரு. உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தேனே. ஏன்னா அன்னைக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு. ஆதியில ஒரு தோட்டத்தை, வீட்டை கொடுத்தாரு. யாருக்கிட்ட வந்து கேட்கிறாரு? ஆதாமே எங்கே இருக்கிறார்? இது போல நம்ம கிட்ட கணக்கு கேட்பாராம். உனக்கு ஒரு குடும்பம் கொடுத்தேனே, உனக்கு ஒரு மனைவி கொடுத்தேனே, உனக்கு பிள்ளை கொடுத்தேனே, அவங்களை எனக்கு எப்படி வளர்த்தெடுத்த, எப்படி அவங்களை என்னை பின்பற்றுறதுக்கு என்ன நீ செஞ்ச? ஏன்னா அந்த குடும்ப சகோதரனை சார்ந்துதான் அந்த குடும்பமே இருக்குது. அவர் இன்னைக்கு எங்கேயும் போக வேணாம் அப்படின்னா குடும்பம் என்ன ஆயிடும்? இல்ல நம்ம ஜெபம் பண்ணலாமே, நம்ம குடும்ப ஜெபம் பண்ணுவோமா உட்காந்து, அப்படின்னா என்ன நடக்கும் அங்க? அப்ப முழுக்க ஆளுகை தன்மையவே தேவன் யாருக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, சகோதரர்கள் கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த சகோதரன் தேவனுக்கு உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படும் போது அந்த குடும்பமே என்னவாகும்? அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தமாகும். அப்ப கணக்கு தேவன் குடும்ப தலைவர்கிட்ட கேட்கிறாரு. இங்க பாருங்க, அந்த குடும்ப தலைவராகிய சகேயு இப்படிப்பட்ட ஒரு குணலட்சணம் உள்ளவரா மாறும் போது என்ன நடந்துச்சு? என்ன வாசிங்க அந்த வசனத்தை மறுபடி. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லல, இந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்துச்சு. சகேயு, நீங்க காமிக்கிற குணலட்சணம் உங்க குடும்பத்துக்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுது அப்படின்னு கூட அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ரட்சிப்பு அதனுடைய மூலப்பதம் வந்து சோஜோ, SOZO. அந்த சோஜோ அப்படிங்கிற அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை 3 விதமான அர்த்தத்தை தருதாமா. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாவத்துல இருந்து மன்னிக்கப்பட்டு நீதிமானாகிற ஒரு நிலைமை அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும். அடுத்து பரிசுத்தம் ஆகிறது, குணப்படுகிறது, இந்த ஒரு காரியம் கூட அவங்க குடும்பத்துக்குள்ள வரப்போகுது. அடுத்து பரலோக வெகுமதி கூட என்ன பண்ண போறாங்கன்னா, சகையும் அவருடைய குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ள போறாங்க. வேணா நீங்க வசனங்கள் குறிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு டைம் ஆகுறதுனால வசனம் மட்டும் சொல்லிடுறேன். அந்த பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு நீதிமானாகிறது, அதுக்கு வசனம் வந்து மத்தேயு 1:21, மத்தேயு 18:11, மத்தேயு 19:25, யோவான் 10:9. இதெல்லாம் அந்த பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு நீதிமானாகிற அந்த ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்ட வசனம். அடுத்து பரிசுத்தமாகுதல், குணப்படுதல், இதுக்கு வந்து மத்தேயு 9:21, மார்க் 5:23, மார்க் 6:56. இதெல்லாம் பரிசுத்தமாகுதல், குணப்படுதல் கூறிய வசனம். அடுத்து பரலோக வெகுமதியை பெற்றுக்கொள்றாங்க, அதுக்கு வந்து மத்தேயு 10:22, மத்தேயு 24:13, எபிரேயர் 7:25. இந்த 3 ஆசீர்வாதங்களை சகேயு அவருடைய குடும்பம் பெற்றுக்கொண்டாங்க. 2வது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன சொல்றாரு? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே, அந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் சகேயுக்கும் கூட கிடைக்குது. கடைசியா இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை என்னன்னா, ஒரு 19:10 வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். என்ன அது இழந்து போனது? என்னத்த அந்த முழு மனுக்குளம் இழந்து போச்சு?
உறவு. என்ன உறவு? தேவனோட வச்சிருந்த அந்த உறவு. ஏதேன் தோட்டத்துல இந்த பக்கம் ஒரு கையை இந்த பக்கம் ஒரு கையை பிடிச்சுக்கிட்டு நடுவுல இருந்து ஆதாமும் ஏவாளையும் கூட்டிகிட்டு நடந்து போனார் இல்லைங்களா? பகலில் குளிர்ச்சியான வேளையிலே உலாவுகிற கர்த்தருடைய சத்தம், அந்த உறவு இழந்து போயிட்டாங்க. இப்ப சகேயு என்ன பண்ணிட்டார்? அதை பெற்றுக்கொண்டார். இழந்து போனதை இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு? தேவன் கூட இந்த முழு மனுக்குலம் வச்சிருந்த உறவை இழந்து போச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து வந்ததோட நோக்கம் மறுபடி தேவன் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு காமிச்சு மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் என்ன பண்ணணும்? மறுபடி ஒரு உறவை உண்டாக்கணும். இததான் சாத்தான் வஞ்சகமா தேவன் யாருன்னே தெரியாமாக்கி இயேசு கிறிஸ்துவே அப்பாவாக்கி அந்த உறவை கட் பண்ணி இன்னைக்கு கிறிஸ்தவங்களையும் வச்சிருக்கிறத பாக்குறோம். ஆனா மிகுந்த கிருபையில பிதாவாகிய தேவன் யாருங்கிறத நமக்கு வெளிப்படுத்திட்டார். எதுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்? அவரோட இயேசு கிறிஸ்து மூலமா ஐக்கியம் வைக்கிறதுக்காக. அப்ப அந்த ஒரு உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த உறவை கொண்டு வர்றதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. இந்த உறவை வளர்த்து கொள்றதுக்காகத்தான் நம்மள அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரு நமக்கு, சரிங்களா? அப்ப தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், சத்தியம் கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறார், தேவதூதர்கள் கொடுத்திருக்கிறார், அநேக சத்தியங்கள் கூட இன்னமும் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. தேவனோட நமக்கு இருக்கிற உறவு இன்னைக்கு எப்படி இருக்குது? அப்ப அந்த உறவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா உணர்வு நமக்குள்ள இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த மனசு இருக்கும். அடுத்து தாழ்மை நமக்குள்ள இருக்கும். அடுத்து மற்றவர்கள் நம்மை குறித்து கேவலமான வார்த்தைகள் பேசுறதுக்கு இருக்காது. யோக்கியமானவர்களா நாம இருப்போம். அடுத்து தாழ்மை நமக்குள்ள இருக்கும். அப்ப இதுதான் பாவம். ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் வரும்போது உடனே அதை அறிக்கை செஞ்சு விடக்கூடிய ஒரு மனசு கூட நமக்குள்ள இருக்கும். ஏன்னா இதெல்லாம் உறவை பாதுகாக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற விஷயம். இதுல குறைவுபடுறோம்னா நமக்கு எது முக்கியம் இல்ல, உறவு கிடக்குதுங்க, அதை விட இது எனக்கு பெருசுங்க. உறவை மதிக்காதப்ப நம்ம பெருமை உள்ளவர்களா, கெட்ட நடக்க உள்ளவர்களா, கீழ்ப்படியாதவங்களா, சரிங்களா, இப்படிப்பட்ட குணலட்சணங்கள் பெருமை உள்ளவங்களா, இப்படி வெளிப்படுத்துறவங்களா இருப்போம். ஆனா உறவை விரும்பணும்னா பயப்படுவோம். ஐயோ அந்த உறவு நம்ம கிட்ட போயிடுமோ, தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவுல குறை வந்துருமோ, தேவன் நம்மளை நினைச்சு துக்கப்படுவாரோ, தேவன் நம்மளை தப்பா நினைச்சிருவாரோ, ஐயோ அவருடைய சமூகம் நம்மளை விட்டு போயிடுமோ, அந்த பிரச்சனை நம்மளுக்கு இல்லாம போயிடுமோ, பரிசுத்தாவியை நம்மளை விட்டு எடுத்துருவாரோ, இந்த பயம் நமக்கு இருக்கும்போது இந்த உலகத்துல இதுக்காக எதை வேணாலும் இழக்கிறதுக்கு நம்ம என்ன இருப்போம்? தயாரா இருப்போம். அப்ப இன்னைக்கு நம்ம அந்த உறவை நேசிக்கிறோமா இல்ல வேற எதையாவது நேசிக்கிறோமா? இதைத்தான் இந்த சகேயுனுடைய பாடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு தேவனோட இருக்கிற நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? அப்ப அருமையான ஒரு கதாபாத்திரம் வேதத்துல நம்ம பார்க்கிறோம் சகேயு. அவர்கிட்ட பார்க்கிறோம் அருமையான ஒரு சில ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பார்க்கிறோம் தவறான குணலட்சணங்கள் இருந்தாரு. அடுத்து அவருக்குள்ள வந்துருச்சு அந்த உணர்வுள்ள இருதயம். அது நிமித்தம் அவருக்குள்ள வந்துட்ட குணலட்சணங்கள். அது நிமித்தம் பிதாவாகிய தேவன் அவரை பார்த்து இயேசு கிறிஸ்து கிட்ட அறிமுகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து அவர் வீட்டுல தங்கணும்னு சொன்னார். அது நிமித்தம் அவருக்குள்ள வந்துட்ட நல்ல குணலட்சணங்கள், அவர் செஞ்சிட்ட பாவ அறிக்கை, அது நிமித்தம் வந்துட்ட அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் வந்துட்ட ரட்சிப்பு. இதை நம்ம பார்க்கிறோம். இதே நம்ம மைண்ட்ல வச்சு சகேயு ஒரு நல்ல முன்மாதிரியாய் நம்முடைய வாழ்க்கையில வச்சு, ஏன்னா போன வாரம் நம்ம பார்த்த கதாபாத்திரம் முன்னாடி வைக்க கூடாத கதாபாத்திரம், இப்படி வாழ்ந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை குறிச்சு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது கதாபாத்திரம் எப்படி வாழணுங்கிற ஒரு கதாபாத்திரம். அவருடைய வசதி நிலையை அவர் பெருசா எடுத்துக்கல, தன்னுடைய சரீர குறைவை பெருசா எடுத்துக்கல. இப்படியாய் வாழ்ந்து முடித்தால் அது இதை நம்ம வாழ்க்கையில முன்வைத்து தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து முடிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார்.